because we are kings and our words matter. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரம் நீரே. தாய் நீரே, தாவியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதிலும் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் தாவத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பம் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, எங்கள் வேளையில் மாறாதவர் நீரே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வம் நீரே. தேவனும் நீரே,
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். தயவுசெய்து நின்று பாடுவோம் எல்லோரும். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்த அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்த அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ. நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன். நல்லவன் நீ, நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன். நல்லவன், நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும்மையே, பாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும்மையே, பாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ. நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ. நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ. சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே.
கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ, நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ. எந்த அனைத்து தீமையும் உன்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. இந்த அனைத்து தீமையும் உன்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ, நல்லவன் நீ, நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ. சாப முள்முடியை சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ, நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ. என் அனைத்து தீமையும் உன்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. இந்த அனைத்து தீமையும் உன்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ, நல்லவன் நீ, நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் அனைத்து தீமையும் உன்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. இந்த அனைத்து தீமையும் உன்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ, நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்வ நல்லவன், நல்லவன் நீ,
எல்லோரும் நல்லவர், நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ, நல்லவன் நீ, மிகவும் நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ, நல்லவன் நீ. நீரோடாயை தேடி காதரும் மான் போலுள்ள உம்மையே நாடிடுவே. நீரன் உள்ளத்தின் வாஞ்சை நீதம் உம்மை ஆராதிக்க வாஞ்சிப்பேன். நீரோடாய் தேடி மான் போல் உம்மையே நாடிடுவே. நீரன் உள்ளத்தின் வாஞ்சை நீதம் உம்மை ஆராதிக்க வாஞ்சிப்பேன். நீரன் பெலனெந்து கேடகமே, என் ஆவி செய்திடும் புகலிடமே. நீரன் உள்ளத்தின் வாஞ்சை நீதம் உம்மை ஆராதிக்க வாஞ்சிப்பேன். நீரோடாய் தேடி மான் போலுள்ளும் உம்மையே நாடிடுவே. நீரன் உள்ளத்தின் வாஞ்சை நீதம் ஆராதிக்க வாஞ்சிப்பேன். நீரன் பலன், நீரன் பலன் எந்த கேடகமே, நாவி செய்தி புகலிடமே. நீரன் உள்ளத்தின் வாஞ்சை நீதம் உம்மை ஆராதிக்க. எல்லோரும் சொல்லுவோம், நீரன் பலன், நீரன் பலன் எந்த கேடகமே, என் ஆவி செய்திடும் புகலிடமே. நீரன் உள்ளத்தின் வாஞ்சை நீதம் ஆராதிக்க. நீரன் பலன், இன்னொரு முறை. நீரன் பலன் எந்த கேடகமே, என் ஆவி செய்திடும் புகலிடமே. நீரன் உள்ளத்தின் வாஞ்சை நீதம் உம்மை ஆராதிக்க வாஞ்சிப்பேன். ஆராதனை, 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே ஆராதனை, 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 ஆராதனை,
ஆவியானதே எல்லோரும் பாடும் ஆராதனை 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 அன்பரேசுராஜனே ஆவியானதே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடம் இந்த நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லோரும் பாடும் ஆராதனை 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 அன்பரேசுராஜனே ஆவியான தேவனே ஆராதனை 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 அன்பரேசுராஜனே ஆவியான தேவனே அன்பரேசு அன்பரேசுராஜனே ஆவியான தேவன் அன்பரேசு அன்பரேசுராஜனே ஆவியான தேவனே. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ உம்மை துதிக்கிறோம் 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 தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். உங்களுடைய எல்லா தீமைகளும் அவர் மீது வைக்கப்பட்டது. அவருடைய எல்லா நன்மைகளும் உங்கள் மீது வைப்பதற்காக. இதுதான் நோக்கமே. கடவுளுடைய நோக்கமே அதுதான். தன்னுடைய குமாரனை அனுப்பினது நோக்கமே அதுதான். சிலுவை மரணத்தின் நோக்கமே அதுதான். அதுதான் பவுல் இப்படி சொல்கிறாங்க, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாருன்னு சொல்லிட்டு அதோடு முடிக்காம ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாராகிய நமக்கும் உண்டாகும்படி அப்படி நடந்தது. நோக்கமே அதுதான். கடவுள் எப்படி இருக்கார் பாருங்க. நோக்கமே அவருக்கு இதுதான். தீமையெல்லாம் அவர் எடுத்துக்கணும், நன்மையெல்லாம் உங்கள் மீது வைக்க வேண்டும் என்கிறத. ஸ்தோத்திரம்.
இந்த நன்மையை நாம் விசுவாசிக்க வேணும். இந்த நன்மைகள் தேவன் நிறைய ஜனங்க என்ன பண்ணுறாங்க, கடவுள் தான் தீமையை அனுப்பிச்சிருக்காருன்னு நினச்சிருக்கிறாங்க. கடவுள் தீமையை அனுப்பலை. எல்லோரும் கரங்களை ஊற்றி ஸ்தோத்தரிப்போம். கர்த்தரை எல்லா நன்மைகளுக்காகவும், நன்மையான ஈவுகளுக்காகவும், ஆசீர்வாதங்களுக்காகவும். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா நன்மையான ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நோக்கமே நன்மையெல்லாம் எங்கள் மீது வைக்க வேண்டும், தீமையெல்லாம் நீர் சுமந்து கொள்ள வேண்டும் என்கிறது தான். நல்லவர் நீர் என்பதை இந்த காலை வேளையிலே நான் பாடினது மட்டுமல்ல, எங்கள் உள்ளங்களிலே அதை உறுதி செய்கிறோம், அதை அறிக்கை செய்கிறோம். நீர் நல்லவர், எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர். எங்களுடைய கடினமான சூழ்நிலையில் கூட, எங்களுடைய இக்கட்டான காரியங்களை கூட, பிரச்சனைகளை கூட, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களை கூட, சஞ்சலங்களை கூட, ஏமாற்றங்களை கூட, தோல்விகளை கூட வெற்றியை மாற்ற நல்லவராகவும் வல்லவராகவும் நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் இன்றைக்கு விளங்கட்டு, ஜனங்களுக்கு உள்ளங்களை ஆழ பதியிட்டு கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை குறித்த ஒரு வெளிப்பாட்டை தருவீராக. வெற்றியும் வாழ்வும் உண்டாகட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். காணிக்கைகளை கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். உலகெங்கிலும் இருந்து இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராதனையில் பங்கெடுத்து நீங்களும் காணிக்கை செலுத்த விரும்பினால் எப்பொழுதே விலைக்கு மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அல்லது எம்ஓடி எனப்பலாம் சமதிட்ட பணிகளுக்காக கொடுக்கக்கூடியவர்கள் அதை வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது ஸ்டேஜில் அல்லது போட்டிகளில் பெரிய காணிக்கை பட்டியலை செலுத்தபடி கேட்டுக்கொள்கிறோம். தசம காணிக்கையோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கிட்டு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் என் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலனை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டோனோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே வானத்தின் பலனை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை என் மேல் வர்ஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே என் தேவனை நான் கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களுக்கு எதுவும் உயர் பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை ஒருவருக்கு விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாய் வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் ஒரு சில வினாடிகளோட கரங்களை உயர்த்துங்கள். உங்களை சபை செய்திகளுடைய புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரின் மத்தியிலே ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். அதில் எங்களுடைய பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதனைகள் பேசின 8 செய்திகளுடைய MP3 சிடியும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியை கொடுப்போர் பெற்று செல்லலாம். சபையின் வழக்கமான ஆராதனை நிலங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 2 தமிழ் ஆராதனை, முதல் ஆராதனை 6:30 மணிக்கும் 2ஆம் ஆராதனை 9 மணிக்கு நடைபெறும். 2ஆம் தமிழ் ஆராதனை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் 2ஆம் தமிழ் ஆராதனை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு எதிரில் உள்ள சேரில் வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். 11:30க்கு ஆங்கில ஆராதனை நடைபெறும். மாலையில் 6:30க்கு தமிழ் ஆங்கிலம் இணைந்த ஆராதனை உண்டு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 6:45க்கு ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 7 மணி முதல் 8 மணி ஜெப கூட்டம் உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்து வருகிறோம். இது முதல்ல தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே வந்திருக்கிற ஒன்று என்பதை குறித்து போதித்திருக்கிறேன். வரப்போகிற ஒன்றும் கூட தான். ஆனால் வேதம் இதை 2 விதத்தில் போதிக்கிறது. ஒன்று வந்திருக்கிற ஒன்றாகவும், இன்னொன்று வரப்போகிற ஒன்றாகவும் போதிக்கிறது. இது நல்லா புரிந்து வைத்துக்கொள்ளணும். ஏன்னா சிலர் இருக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யம்னு உடனே அவங்க ஃப்யூச்சரிஸ்டிக் திங்கிங் தான், ஏதோ எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. வெறும் எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒன்று இல்லை, இன்றைக்கே வந்திருக்கிற ஒன்றும் கூட. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யம்னு சொன்னால் எதிர்காலத்தில் ஒன்றும் வரப்போகிறதில்ல, வரதெல்லாம் இப்போவே வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுவும் தவறு. வேதவசனம் 2 விதங்களிலும் இது போதிக்கிறது. ஒரு விதத்தில் வந்துருச்சு, இன்னொரு விதத்தில் வரப்போகிறது. இயேசு இந்த வந்துவிட்ட ராஜ்யத்தை குறித்து தான் சொன்னார். இந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு அதை பற்றி சொல்கிறார்.
இந்த ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றார், இந்த ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படிங்கிறார். அப்புறம் இந்த வந்திருக்கிற ராஜ்யத்தை குறித்து பேசணும், அதில் எப்படி பிரவேசிக்கிறது, இந்த ராஜ்யம் எப்படி இயங்குகிறதுங்கிறதெல்லாம் குறித்து நாம் சொன்னோம். இப்போ இந்த ராஜ்யத்தின் மனப்பான்மை என்கிறது குறித்து கடந்த பல வாரங்களாக போய்த்து வருகிறோம். இதை கொஞ்சம் கவனிப்போம். இந்த ராஜ்யத்தின் மனப்பான்மை ரொம்ப முக்கியம். என்னென்று சொன்னால், இந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்துட்டா போதாது. நிறைய பேர் பிரவேசித்துட்டாங்க கிறிஸ்தவங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயேசுவை விசுவாசித்து ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், ரட்சகராக மட்டும் இல்லை, எப்படி ஏற்றுக்கொண்டிருக்காங்க, ஆண்டவராகவும். அதான் ராஜ்யம். அவர் இப்போ ஆண்டு கொள்கிறார், அவர் அவங்க ராஜாவாக இருக்கிறார், அவருடைய ஆளுகைக்குள்ளாக இவர்கள் இருக்கிறாங்க. அதைத்தான் தேவனுடைய ராஜ்யன்றோம். இந்த விதத்தில் வந்துருச்சு ஏற்கனவே. யாரெல்லாம் இயேசுவை ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அவரால் ஆளப்படுகிறார்கள், அவர் அவங்கள நடத்துகிறாரு, அவருடைய சித்தத்தை இவங்க பூமியில் செய்கிறாங்க. இந்த வசனம் அதுக்காக தான் வாசித்தேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலையும். அப்போ ராஜ்யம் வருதுன்னா எப்படி அது வருது? அவருடைய சித்தம், பரலோக சித்தம் இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்யப்படுகிறது. அப்போ வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது, ஒரு பெரிய திருப்பு முனையாக இது அமைகிறது. ஒருவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது, அல்லது இந்த ரட்சிப்பின் அனுபவம் அதான அப்படி தானே பிரவேசிக்கிறோம், அதுக்குள்ளே பிரவேசிக்கும் போது ஒரு பெரிய மாற்றம், ஒரு திருப்பு முனை அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது என்று சொல்லலாம். முன்ன அவளுடைய சித்தம் நிறைவேறிட்டு இருந்தது, இப்போ தேவனுடைய சித்தம் நிறைவேறுது. முன்னே அவர்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் இந்த பூமியில் செய்யப்படுவதான்னு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய வித்தியாசம் அங்கே உண்டாகிறது. இந்த வித்தியாசம் உண்டாகிறதுல முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அது எப்படி உண்டாகிறதுன்னு சொன்னால், இந்த ராஜ்யம் பாருங்கள், நமக்கு உள்ளே இருக்கிற ராஜ்யம் இது பிரத்யட்சமாய் வராது அப்படின்னு சொன்னார். இப்போ இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் இப்போ பிரத்யட்சமாக வரல. அப்படின்னா இதோ இங்கே இருக்குது, அதோ அங்கே இருக்குதுன்னு பார்க்குற அளவுக்கு வரல. இது எங்கே இருக்குது? நமக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒன்றாய் இது இருக்கிறது. அப்போ தேவனுடைய காரியங்கள் எல்லாமே உள்ளேருந்து வெளியே வேலை செய்கிற காரியமாக இருக்குது. இப்போ எல்லாம் உள்ளேருந்து தான் வெளியே வேலை செய்யுது. கர்த்தர் நமக்குள்ளே ஏதாவது பண்ணணுன்னா முதல்ல உள்ளே செய்கிறாரு, அப்புறம் தான் அது வெளியே வருது. நீங்கள் சுகத்தை பெறணுன்னா சுகம் எங்கே ஆரம்பிக்குது? முதல்ல உள்ளே ஆரம்பிக்கணும், அப்புறம் தான் அது வெளியே வரணும். குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் வேணும்னா முதல்ல உள்ளே ஒரு மாற்றம் ஆரம்பிக்கிறது, அப்புறம் தான் வெளியே நடைமுறையில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண முடிகிறது. செய்கிற தொழிலில், கையின் பிரயாசங்களில் வெற்றி, பொருளாதார வாழ்க்கையில் வெற்றி, வாழ்வு உண்டாயிருக்க வேணும்னு சொன்னால் அது எங்கேயோ வெளியில் இங்கே போய் அங்கே போய் ஏதோ மரத்தில் பறிக்கிற மாதிரி இல்லை. இது அங்கே போய் இங்கே போய் வாங்கிட்டு வர்ற மாதிரி இல்லை, கடையில் வாங்குகிற மாதிரி இல்லை, அங்கே எங்கேருந்து வாங்கிட்டு வச்சுக்கிற மாதிரி இல்லை. இது உள்ளேருந்து வருகிற ஒன்று. அதனால தான் பாருங்கள், உள்ள பிரசங்கம்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் உங்களுக்கு கொடுக்க முடியும்னா பார்சல் கட்டி அனுப்பிச்சிடுவேன். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா? இதை உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி கற்றுட்டு வாங்கி உங்களுக்கு நான் கொடுத்துட முடியும்னா எதுக்கு பாவம் மழையிலலாம் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் வீட்டிலே இன்றைக்கி இருந்து நல்லா காலையில் எழுந்திரிச்சி இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் கொண்டு கொடுக்குறதுக்கு நானே ஏற்பாடு பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 100 பேர் எம்ப்ளாய் பண்ணி பேக்கெட்டில் போட்டு எல்லாத்தையும் ஆசீர்வாதங்களெல்லாம் அவர் வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சிருவேன். ஏன் இங்கே வர வேண்டியதாக இருக்குது? ஏன் இந்த பைபிள் எடுத்துகிட்டு வரணும்? ஏன் இங்கே 1 மணி நேரம் பிரசங்கம் கேட்குறோம்? ஏன் இவ்வளவு தரவாக எடுத்து வாரம் எடுத்து இதை அப்படியே உள்ளே போய் பிரசங்கம் பண்ணுறோன்னு சொன்னால், இப்படி தான் ராஜ்யம் வேலை செய்யுது. இது உள்ளே ஒரு மாற்றம் ஏற்படாமல் வெளியே ஒரு மாற்றம் ஏற்படவே முடியாது. உள்ளே ஆரம்பித்து தான் அது வெளியே வரணும். எது நடக்கணுன்னாலும் வாழ்க்கையில் உள்ளே ஆரம்பித்து தான் வெளியே வரணும். ஒருத்தர் சொல்கிறார், பையன் உருப்படவே மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தான் அதான் ஜெபம் பண்ணி இந்த பேய்கெல்லாம் கொஞ்சம் விரட்டி என்னத்தையாவது. எந்த பேயும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கிறான். அவனுக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவனு பிசாசு பிடிச்சில்ல. அவனுக்கு தேவனுடைய சித்தம், பரலோக சித்தம் அவனுடைய பூமியில் அவனுடைய வாழ்க்கையில் செய்யப்படணும். அவன் பாட்டுக்கு எழுந்திரிச்சு அவன் நினச்சதை செஞ்சதே பழக்கப்பட்டான். இப்போ வித்தியாசமான விதத்தில் வாழணும். அப்போ அதுக்கேற்ற ஒரு போதனை, அதுக்கேற்ற ஒரு டீச்சிங் எல்லாம் இருக்கணும். இப்போது அது இருந்தால் தான் உள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக வெளியே ஒரு மாற்றம் உண்டாக முடியும். அதனால தான் இதெல்லாம் போதிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அதனால தான் இவ்வளோ கவனம் செலுத்தி நானும் இதை அறிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது. இவ்வளவு தரவை எடுத்து உங்களுக்கு நான் சொல்லவும் வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த வார்த்தை விதை மாதிரி இருக்குது. இது உள்ளே போய் இது வேலை செஞ்சு இது உள்ளத்தை மாற்றி மனதை மாற்றி அப்புறம் தான் வெளியே மாற்றங்களை உண்டாக்க முடியும்.
இந்த மாற்றம்ங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு காரியம் பாருங்கள். இது நிறைய பேர் வலியுறுத்துறது கிடையாது. எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, ரட்சிக்கப்பட்டால் நீ வந்து பரலோகம் போவேன்னு. ரட்சிக்கப்பட்டால் பரலோகம் போகணுன்றது உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் பெரிய ஒரு காரியம் இருக்குது. இந்த வாழ்க்கையில் குவாலிட்டேட்டிவ் சேஞ்சஸ், தரத்தில் எல்லா விதத்திலும் வித்தியாசம் இந்த வாழ்க்கையிலேயே உண்டாகிறது. இந்த வாழ்க்கையிலேயே பரலோகத்தை இந்த பூமியிலேயே நாம் ருசி பார்க்கலாம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்கள். அதை நிறைய பேர் எம்ஃபசைஸ் பண்ணுறதில்லை. அதை எம்ஃபசைஸ் பண்ண என்ன சொல்லிடுறாங்க, அது என்னங்க நாளைக்கு நடக்க போகிறதே இன்றைக்கே நடந்துடுற மாதிரி சொல்கிறீங்க, அதெல்லாம் பரலோகம் போய் தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. எதையாவது ஒன்று சொல்கிற நல்ல ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னால், இல்லை இந்த உலகம் இது பாவ உலகம், இது இந்த உலகமாக்கும், இங்கே சாப உலகம், இதில் இப்படி தான் ஆக்கும், இங்கே ஒன்றும் கிடையாதாக்கும், அங்கே போய் தான் அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ணிருந்தேன். சும்மா ஆசீர்வாதத்தை பற்றி. ஏன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளை பாவம், அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க திருன்னு முழிக்கிறாங்க எப்படி வாழ்க்கையை நடத்துறதுன்னு. அவங்களுக்கு எப்போவுமே நான் ஆசீர்வாதத்தை பற்றி தான் சொல்கிறது. ஏன்னா ஆரம்பமே சரியாக இருக்கணும் இல்லையா. அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குதுன்றதை பற்றி பிரசங்கம் பண்ணுறவங்க சொல்கிறாரு. இன்றைக்குமா ஆசீர்வாதம்? கல்யாணம் யாது இன்றைக்கி வந்து ஆசீர்வாத பிரசங்கம் தானே பண்ணுறாரு. நான் சொன்னேன், இம்மையை மோட்சம் போல் ஆக்கும் வல்லவரேன்னு இப்போ தான் வாய்களே பாடினார். நான் சொன்னேன், பாடினது தானே பிரசங்கம் பண்ணுறேன், பாடுறீங்க, பிரசங்கம் பண்ணால் அப்ஜெக்ட் பண்ணுறீங்களேன்னு. பாடுறீங்க, ஆனால் பிரசங்கம் பண்ணால் மட்டும் கோபம் வருது. பாடுறதை கொஞ்சம் நின்று கவனிச்சிங்கனாலே சரியாக இருக்கும். அப்போ என்ன இப்போ இந்த வாழ்க்கையில் என்ன ஒரு முக்கியமான காரியம்னு சொன்னால், வாழ்க்கையை மாற்ற முடியும், வாழ்க்கை மாற முடியும். நிறைய பேருக்கு பாருங்கள், இந்த தலை விதியில் நம்பிக்கை இருக்குது. தலை விதி அப்படிங்கிறத நம்ம அவரோட தலை விதிப்படி தான் நடக்கும். அவன் தலை விதிப்படி தான் அவனுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பொண்ணா இந்த தலை விதிப்படி தான் இது நடந்துருக்கு. இப்படியே சொல்லியே இப்போ ஊரில் ஒரு பெரிய ஒரு இதை உண்டாக்கிட்டாங்க பாருங்கள். அப்போ யாருக்குமே ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு தான் நம்ம தலை விதிப்படி தான் நடந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க பேசாமல் ரிலாக்ஸ் பண்ணிடுறாங்க. ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு வேண்டிய எந்த வழிமுறைகளையும் அவள் கையாளுகிறது கிடையாது, தேடுறதும் கிடையாது, ஒன்றும் பண்ணுறது கிடையாது. எல்லாம் தலை விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. தலை விதிப்படி தான் நடக்கும். நான் இருந்தேன்னா இந்நேரம் என்னென்னமோ நடந்துருக்கும். தப்பு. தலை விதிப்படி தான் நடக்கும்னு நம்புறது தப்பு. சிலருக்கு ஒருத்தருக்காக சொல்லிட்டு இருந்தேன் பாருங்கள், தலை விதிப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கருவியை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வர்றாரு. அதுக்கப்புறம் இந்த மைண்டுங்கிறது, மனதுங்கிறது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கருவியாக இருக்குது. அதனால் நம்ம வாழ்க்கையை மாற்றிடலாம். நான்லாம் அப்படி தான் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதாங்க உங்கள் தலைவிதி போய் உங்களுக்கு நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறாரு அவர். என்னத்தை பண்ணுறது போங்க. கெட்டதாக நடந்தால் உங்கள் தலைவிதிப்படி தான் நடக்குதுன்னாரு. அப்புறம் நல்லதாக நடந்தால் அதாங்க உங்கள் தலைவிதி இப்படி இருக்குது, அது கெட்டதாக நடந்து இப்படி நல்லதாக ஆகணும்னு இருக்குது, அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த தலைவிதிங்கிற தலைவிதியை தான் மாற்ற முடியல. தளபதி மேலே இவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை தான் மாற்ற முடியல. மனுஷனை எப்படி உண்டாக்கியிருக்கார் பாருங்க. மைண்டுங்கிறத ஒரு கருவியை கொடுத்துருக்கிறாரு, மாற்றத்துக்கான கருவிங்கிறத பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்புறம் இன்னும் நிறைய பார்ப்போம் கொஞ்சம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் பாருங்கள். மைண்டு வந்து மாற்றத்துக்குரிய ஒரு கருவி. இந்த மைண்டில் இந்த மனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மனமுங்கிறது பொதுவாக எண்ணங்கள், யோசனைகள், அறிவாற்றல், இதெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது இல்லையா மனமுங்கிறது. இந்த மனதில் வந்து இமேஜினேஷன்ஸ் அல்லது கற்பனைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இமேஜினேஷனை டிக்ஷனரி டெஃபினேஷன் எப்படி கொடுக்குது, டிக்ஷனரியில் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க இமேஜினேஷனை, கற்பனையை இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. இமேஜினேஷன் இஸ் த எபிலிட்டி ஆர் இஸ் அவர் எபிலிட்டி that we have in our mind to be able to see something that is not real or present. அதாவது கற்பனைனா என்னவா, நம்முடைய மனதில் இருக்கிற ஒரு ஆற்றல். அது கற்பனை என்ன விதமான ஆற்றல்? இல்லாத ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு முன்பாக இல்லாத ஒரு காரியத்தை கற்பனை செய்து பார்க்க அல்லது கற்பனையின் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் இமேஜினேஷன். இருந்தால் நான் ஒன்றை பார்த்துட்டேன்னா அது இமேஜினேஷன் கிடையாது, இல்லாத ஒன்றை பார்க்குறது தான் இமேஜினேஷன் இல்லையா. அப்போ வார்த்தைகள் வந்து இதையும் நிறைய சொல்லியிருக்கேன் நான், இதிலேருந்து தான் டெவலப் பண்ண போகிறேன். இப்போது வார்த்தைகளும் பாருங்கள் இமேஜினேஷனை தான் உருவாக்குது.
வார்த்தைகள் வந்து எண்ணங்களை எப்படி பாதிக்குதுன்னு சொன்னால் ஒரு பிக்சரை உண்டாக்குது. சொல்லியிருக்கேன் இல்லையா, டாகுன்னு சொல்கிறோம். டாகுன்னு சொன்னோன்னா ஒரு 3 லெட்டர் வேர்டையாக பார்க்குறீங்க, ஒரு 3 எழுத்துக்களாலான டிஓஜி டாக் அதாக பார்க்குறீங்க. அந்த டாகை பார்க்கல நீங்கள், டிஓஜின்ற டாகை பார்க்கல. எந்த டாகை பார்க்குறீங்க? நாயே கண்ணுக்கு தெரியுது. கருப்பு நாய் அப்படின்னா என்ன, பிளாக் டாக்னு கருப்பாக ஒரு நாயை தான் பார்க்குறீங்க. வெள்ளை நாய்னா வெள்ளையாக ஒரு நாயை கண்ணுக்கு தெரியுது. WHITEDOG அப்படின்லாம் பார்க்குறது இல்லை இல்லையா? ஏன்னா வார்த்தைகளை வந்து பிக்சர்ஸை உண்டாக்குறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையினுடைய வேலையை என்னென்னா உள்ளே வந்து ஒரு படத்தை உண்டாக்கும்படியாக தான் அது கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், திங்கிங், அதை இமேஜினேஷன் இல்லாமல் யாருமே கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே இமேஜினேஷன் இருக்குது. சிலர் சொல்கிறாங்க நீ ரொம்ப இமேஜின் பண்ணிக்கிற, சொல்கிற ஆளும் இமேஜின் தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. திங்கிங்கை பண்ண முடியாது. பாருங்கள், இமேஜின் பண்ணாமல் திங்கிங்கே கிடையாது. சில உதாரணங்கள் தரேன் பாருங்கள். பயப்படுறாருன்னு வைங்க ஒருத்தர். பயம் என்ன? பயம் ஒரு விதமான எண்ணம், மனதில் ஒரு கோளாறு, எதையோ ஒன்றை குறித்து பயப்படுறாங்க. வியாதி வந்துருச்சு, வியாதி வந்தோடனே என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. அந்த வியாதியை குறித்த ஒரு பயம். அந்த பயம் எந்த வடிவில் வருது பாருங்கள். அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்க? செத்து போயிடுவோமோ, செத்து போயிட்டா நம்முடைய அடக்கம் எப்படி நடக்கும்? யார் நம்மளை அடக்கம் பண்ணுவா? அவங்க வருவாங்களா? மாமியார் வருவாங்களா? இவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க? இப்படியெல்லாம் கற்பனை போகும் நிறைய பேருக்கு. எப்படின்னா ஃபுல்லாக அடக்கத்தெல்லாம் முடித்து ஞாபகார்த்த கூட்டத்துக்கே போயிடுவாங்க அவங்க. கற்பனை அப்படி உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்குது. வியாதின்னு வந்த உடனே அவங்களுக்கு வந்து இதுக்கு நடக்க போகிற காரியங்களெல்லாம் அப்படியே எண்ணி பார்த்து அதை அப்படியே கண்ணுக்கு முன்னால் கொண்டு நிறுத்துகிறாங்க, பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாருங்கள், ஒரு வீட்டை கட்டணுன்னு முயற்சி பண்ணுறீங்க. வீடை கட்டணுன்னு முயற்சி பண்ணால் ஒரு ஆர்கிடெக்டை கூப்பிட்டு உங்கள் மனதில் என்ன இருக்குதுன்றதை சொல்கிறீங்க. பாருங்கள், உள்ள பிக்சர் வந்துருச்சு உங்களுக்குள்ள. அவரை கூப்பிட்டு பேசும்போது என்ன பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இப்படிப்பட்ட ரூம் வேணும், இப்படிப்பட்ட பாத்ரூம் வேணும், இப்படிப்பட்ட கிளாசெட் வேணும், இப்படி வேணும், எனக்கு இப்படிப்பட்ட பால்கனி வேணும், இப்படிப்பட்ட வராண்டா வேணும். எதையோ ஒன்று கட்டுங்கன்னு சொல்கிறது இல்லை. எதையோ ஒன்று கட்டுங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாரு பால்கனி கட்டுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் சூசைட் பாயிண்ட் மாதிரி கட்டு போயிருக்கிறாருங்க ஒருத்தன்றாரு. நின்னா உளுந்துருவோம் போல இருக்கு வெளியே. எப்படி வேணுங்கிறத நம்ம யோசித்து பார்க்குறோம் இல்லையா? கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டியதாக. இதே ஒன்று கட்டுங்கன்னு சொல்கிறது இல்லை, யோசித்து பார்த்து சொல்கிறோம். இவ்வளோ பெருசாக இருக்கணுங்க, இது ரெயிலிங்கெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கணும், இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துடுது. பாருங்கள், ஒரு பிக்சர் வந்துடுது. நமக்கு என்ன மாதிரி வீடு வேணும், எவ்வளோ பெருசாக வேணும், ரூம் எவ்வளோ பெருசு இருக்கணும், இப்படிலாம் ஒரு பிக்சர் வந்துடுது. அந்த பிக்சரை தான் என்ன பண்ணுறோம்? ஆர்கிடெக்டை கொடுக்குறோம். ஏன் அவர்கிட்ட நம்ம சொல்கிறோம்? நம்ம வார்த்தைகளால் தான் சொல்கிறோம். அவருக்கு ஒன்றும் படம் வரைஞ்சி காமிக்கல, நம்ம வார்த்தைகளால் தான் சொல்கிறோம். சொன்ன உடனே அவருடைய உள்ளத்தில் அந்த பிக்சர் பதிவாயிடுது. போயிட்டு பாருங்க, பிக்சர் வந்து இங்கேருந்து அங்கே என்ன பண்ணுது, போயிடுது. ஒரு படத்தை அனுப்புகிற மாதிரி தான் வார்த்தைகள் மூலமாக ஒரு படத்தை, என் உள்ளத்தில் இருக்கிற படத்தை நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்கிடெக்டுக்கிட்ட அனுப்பிச்சிட்டேன். ஃபோனில் ஃபோட்டோ அனுப்புகிறீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கிற ஃபோட்டோ இந்த ஃபோன்லேருந்து அந்த ஃபோனுக்கு போயிட்ட மாதிரி இந்த இருதயத்துலேருந்து அந்த இருதயத்துக்கு போயிடுச்சு. என்ன வார்த்தை தான் அதுக்கு அதனுடைய மீடியம். வார்த்தையின் மூலமாக தான் இந்த உள்ளத்தில் இருக்கிற படம் அந்த உள்ளத்துக்குள்ளே போய் கிடைக்கிறது. கடவுளுடைய வார்த்தை அப்படி தான் பாருங்கள். தனக்குள்ள அவர் உங்களை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து என்ன படம் வச்சிருக்கிறாரோ, தனக்குள்ள அவர் இந்த ராஜ்யத்தை குறித்து, இந்த ராஜ்யத்தில் இருக்கிற வாழ்க்கையை குறித்து என்ன படத்தை வச்சிருக்கிறாரோ, அதை உங்களுக்குள்ள அவர் எப்படி கன்வே பண்ணுறாருன்னா கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக தான் அதை அனுப்புகிறார். அப்போ அந்த ஆர்கிடெக்ட் நம்ம சொன்ன உடனே அந்த படம் அவருக்குள்ளே போயிடுது. அவருக்குள்ளே போனோன்னா அவர் படம் வரையக்கூடியவர். அவர் என்ன பண்ணுறாரு, வரைஞ்சே கொடுத்துட்றாரு. படத்தை வரைஞ்சி என்ன பண்ணிடுறாரு, க்ளீனாக காமிச்சிடுறாரு. இப்போல்லாம் 3Dயில் போட்டு எல்லாம் பக்காவாக வீட்டுள்ளே நீங்கள் போய் பார்க்கலாம். ரூம் உள்ளலாம் அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் போட்டு காமிச்சிடுறாங்க. க்ளீனாக உள்ளே போய் எப்படி இருக்கணும், இன்ச் பை இன்ச்சாக அது எப்படி இருக்க போகிறதுன்ற முழு உருவத்தையும் உங்களை அப்படியே ஒரு பயணம் மாதிரி உள்ளே கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் காமிக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்குது. எப்படி அதை உருவாக்கினார், எங்கே அது ஆரம்பிச்சது, எப்படி அது வந்தது? உள்ளத்தில் தோன்றின ஒரு படத்தின் மூலமாக, அந்த படம் வார்த்தையின் மூலமாக கன்வே பண்ணப்பட்டது மூலமாக தான் வந்தது. இதெல்லாம் வந்து 3Dலாம் போட்டு காமிச்ச பிறகு வீடே வந்துடுது, கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சில மாதங்களுக்கு பிறகு என்ன ஆகிடுது, வீடே வந்துடுது. நீங்கள் என்னத்தை மனதில் யோசிச்சிங்களோ, என்ன நீங்களோ பார்த்தீங்களோ, எதை அவர் பேப்பரில் வரைஞ்சாரோ, எதை அவர் கம்ப்யூட்டரில் போட்டாரோ, அது வந்து உண்மையாகவே உருவாகிடுது. உண்மையாகவே உருவானது எங்கேருந்து உருவாச்சு?
அங்கே மனதில் இருந்து தான் உண்டாச்சு, அந்த கற்பனையிலேருந்து தான் உண்டாச்சு. இன்னொரு உதாரணம், ஏன்னா இது நல்லா விளங்கிக்கணும், ஏன்னா சில காரியங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறேன், அது நல்லா விளங்கணுன்னா இது இந்த இது இந்த முதல் இது விளங்கிக்கிறோம். நல்லா கல்யாணம் பண்ண இருக்கிறவங்க என்ன சொல்கிறோம்? கனவு காண்றாங்கன்றோம் இல்லையா? கனவுல மிதக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இது என்ன? அந்த எண்ணம், திருமணத்தை குறித்த எண்ணம், திருமண வாழ்க்கையை குறித்த எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன ஆகிறது? ஒரு கனவாக மாறுகிறது. அது அது தடுக்க முடியாது, மாறாமல். அது அப்படி தான் கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார் மனுஷனை. கனவு காணக்கூடியவனாக உண்டாக்கிட்டார். கனவு காணலைன்னா தான் கோளாறு. கனவு காணலைன்னா தான் கோளாறு. நிறைய பேர் தப்பான கனவுல கண்டு கொண்டிருக்கிறாங்க, அதுவும் கோளாறு தான். கடவுள் இந்த கனவு காணக்கூடிய தன்மையை, ட்ரீம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை, ட்ரீம் என்ன? ஒரு இமேஜினேஷன். ட்ரீம்னா ஏதோ தூங்கும்போது வர்றது மட்டும் இல்லை, உட்காந்துட்டு இருக்கும்போது கூட நல்லா முடிச்சுட்டு இருக்கும்போது வருது இல்லை. அந்த இமேஜினேஷன் அது எதுக்கு கொடுத்துருக்கிறார்? கனவு உன்னை இமேஜின் பண்ணி, ட்ரீம் பண்ணி, விரும்பி அதை மனதில் வச்சு, அப்படி வச்சாதான் அதை அடைய முடியும். அதை வைக்காமல் அதை அடையவே முடியாது யாருமே. இதெல்லாம் நான் ஒன்றும் யோசித்து கூட பார்க்கல, விரும்ப கூட இல்லை, இப்படி நடக்கும்னு நினைக்க கூட இல்லை, அப்படி நடந்துருச்சு அது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? உள்ளத்தில் வச்சு அதை விரும்பி அதை இது பண்ணி, சில நேரத்தில் நடக்கும்போது நம்ம நினச்சதை விட ரொம்ப சிறப்பாக அது நடந்திருக்கலாம். கடவுள் அதை நமக்கு ரொம்ப சுலபமாக்கி தந்திருக்கலாம். நம்ம நினச்சதை விட ரொம்ப அருமையாக அது கைகூடி வந்திருக்கலாம். அப்படியெல்லாம் நடக்கிறாமல் ஒழிய, நாம் எதை அடைகிறோம் என்றால், ஒரு காரியத்தை நம்ம அடையும் போது ஞாபகம் வச்சுக்கணும். அதை உள்ளத்தில் மனதில் வைக்காமல், அதை கற்பனை பண்ணாமல், அதை மனக்கண்களால் காணாமல், நம்முடைய கற்பனையில் காணாமல் அதை அடையவே முடியாது. இது கடவுள் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விதம் என்கிறத நான் சொல்ல வரேன். கடவுள் இப்படி தான் மனுஷனை உண்டாக்கிட்டார். என்ன பண்ணுறது? இதுதான் மனுஷனுடைய ஸ்ட்ரக்சர். இது இப்படி தான் மனுஷனை உண்டாக்கிட்டார். ஆவி, ஆத்மா, சரீரம்னு உண்டாக்குறார். மனம்ங்கிற ஒரு பகுதி அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஆற்றல் அவனுக்குள்ளே வைத்துட்டாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம இந்த புது வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள்ளான இந்த புது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது, இந்த புது விதமான வாழ்க்கையை நாம் எப்படி வாழ முடிகிறதுன்னு சொன்னால், எப்படி இதுக்குள்ளே பிரவேசித்து இந்த வித்தியாசமான வாழ்க்கையை இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த உலகத்தின் ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம், நம்ம இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். நம்ம கால் இந்த பூமியில் பதிஞ்சு இருக்குது, ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அந்த தேவையெல்லாம் எங்கேருந்து சந்திக்கப்படுகிறது? தேவனுடைய ராஜ்யத்தில். இந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது உலகத்தில் இருக்க ஆளுகள் விளங்காது. அவங்க என்ன சொல்லுவாங்க? எப்படி தான் உங்களுக்கு கிடச்சிதோங்க அப்படின்வாங்க. எனக்கு தான் தெரியும் எப்படி தான் கிடச்சிதுன்னு. எப்படி தான் கிடச்சிதோன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? எப்படி இந்த உலகத்தில் எவனுக்குமே கிடைக்க மாட்டேன், உங்களுக்கு கிடச்சிருக்குது. எப்படி கிடச்சிருக்குது? அது என்ன? வேற ஒரு ராஜ்யத்திலேருந்து வருது. அது தேவையெல்லாம் எங்கேருந்து சந்திக்கப்படுது? அந்த ராஜ்யத்திலேருந்து சந்திக்கப்படுகிறது. நான் இந்த ராஜ்யத்தில் இங்கே இந்த ஊரில் இருந்தாலும் கூட எனக்கு உதவி எங்கேருந்து வருது? அவருடைய ராஜ்யத்திலிருந்து வருகிறது. அதுதான் இந்த அம்பாசிடர் பற்றிலாம் சொல்லியிருக்கிறேன். ஒரு தேசத்தின் ஸ்தானாபதி இல்லையா, அவன் போய் இன்னொரு தேசத்தில் இருக்கிறான். ஒரு பணக்கார தேசத்து ஸ்தானாபதி ஏழை தேசத்தில் போய் குடியிருந்தான்னா, அந்த ஏழை ஜனங்க மாதிரியே அவன் குடியிருக்கிறது இல்லை. இவனு போய் ஒரு குடிசை எடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இவன் என்ன பண்ணுறான்? அந்த பணக்கார தேசம் அவனுக்கு அவங்க அளவின்படி அவனை தேவையில்லை சந்திக்கிறாங்க. அதனால அவன் போய் என்ன பண்ணுறான்? இந்த ஏழை தேசத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குடிசையில் இருப்பான். இவன் எப்படி இருப்பான்? அந்த குடிசைகளுக்கு நடுவில் ஒரு பெரிய பங்களா கட்டி அங்கே இருப்பான் அவன். ஏன்னு சொன்னால் இவனுக்கு காசு எங்கேருந்து வருது? அங்கேருந்து வருது. நீங்களும் நானும் எங்கேருந்து வந்திருக்கிறோம்? அங்கேருந்து நமக்கு உதவி வருது. சங்கீதக்காரன் சொல்லுறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன். இப்படி பார்த்துக்கிட்டல ஒத்தாசை வருமானு. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க? ரிசெஷன் இன்ஃப்ளேஷன், அது இது பிரச்சனைங்க, வேலை இல்லைங்கன்றான். இங்கே பார்த்தா உருப்பிட முடியாது. எங்கே பார்க்கணும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண். ஒருத்தர் பார்த்தேன் பாருங்கள், ஏர்போர்ட்டில் ஒரு தடவை இங்கே போயிட்டு இருக்கும்போது, ஏர்போர்ட்டில் பாம்பேயில் பார்த்தேன். அவரை பார்த்தப்ப எங்கே அப்படின்னு அவர் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக போயிட்டுருக்கிறேன்றார், அமெரிக்கா போகிறேன்றார். நான் நினச்சிட்டேன் ஒத்தாசை அங்கேருந்தா வருது. பாயிண்ட்டே மிஸ் பண்ணிட்டாரு.
ஒத்தாசை எங்கேருந்து வருது? நிறைய பேருக்கு ஒத்தாசை இங்கேருந்து வரும் அங்கேருந்து வரும்னு நினச்சாங்க. அப்படிப்பட்ட ஆளுகள்லாம் இன்றைக்கி பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கே ஒத்தாசை வரல, அவங்களுக்கே ஒத்தாசை வர கஷ்டமாக இருக்குது. அதனால் இதை நம்பி இருந்தவங்கலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஒத்தாசை எங்கேருந்து வருதுன்றதே இவங்களுக்கு மூலம் விளங்கிக்கல. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அங்கேருந்து தான் வருது ஒத்தாசை, போஸ்ட்டில் வரும், பேங்க் ஒயர் மூலமாக வரும், இப்படி வரும் அப்படி வரும் அப்படின்னு யோசிச்சு டிமாண்ட் டிராஃப்டில் வரும்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒத்தாசை எங்கே வரும்ன்றது அவங்க யோசிக்கவே இல்லை. ஒத்தாசை எங்கேருந்து வருது? நம்முடைய தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. நம்முடைய தேவன், அந்த தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? இங்கே நமக்குள்ளாகவே இருக்கிறது. உங்களுடைய தேவைகளுக்கான அத்தனை ஆதாரங்களும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக இந்த தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இங்கேருந்து தான் உங்களுக்கு சப்ளை உண்டாகிறது. அப்போ நாம் வந்து அப்படி யோசிக்கிறோம். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்கு என்னவெல்லாம் தருது, எப்படியெல்லாம் என் தேவைகளை சந்திக்கிறது, எப்படியெல்லாம் அது நடக்கிறதுங்கிறத நான் எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும்? இந்த ராஜ்யத்தின் காரியங்களை நான் எப்படி புரிந்து கொள்வது? பேப்பர் எடுத்து பார்க்குறேன், பேப்பர் எடுத்து பார்த்தா அதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்குது, எக்கானமி எப்படி போயிட்டுருக்குது, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, கம்பெனி மூடுறாங்களா திறக்கிறாங்களா, எல்லாம் பொருளாதாரம் மேலே போதா கீழே போதா எல்லாம் சொல்லுதாங்க. பைபிளை திறக்கும்போது இங்கே அந்த ராஜ்யத்தை குறித்த விவரங்கள் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த விவரங்களை இந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு கொடுக்கிறது. அப்போ இந்த வார்த்தைகளை நான் எடுத்துக்கொள்ளும்போது தான் எனக்குள்ளாக நான் எப்படி இருக்க வேண்டும், நான் என் குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், என் பொருளாதாரத்தில் எப்படி இருக்க வேண்டும், என் சரீர சுகம் எப்படி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை எப்படி எந்த விதமான வெற்றி உள்ளதாக இருக்க வேணும், நான் எப்படிப்பட்ட வெற்றியை அடைய வேண்டும், எப்படி இந்த உலகத்தில் வாழ வேணும்ங்கிறத உலகத்தில் இருக்கிற மக்கள் சொல்கிறதில்ல, என் சூழ்நிலை சொல்கிறதில்ல, அவங்க சொல்கிறதில்ல. அதனால தான் யாராவது நல்ல வார்த்தை சொல்லுவாங்களான்னு அது கேட்டுன்னு இருக்கக்கூடாது. வராது நிறைய பேருக்கு நல்ல வார்த்தை அவங்களுக்கு. சில நேரத்தில் பிரசங்கர்களே வரமாட்டேன், எப்படி சாதாரண ஜனங்களுக்கு வரும். நான் தான் ஒருத்தரை கேட்டேன், கடவுளை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்களேன், ஏன் வாய் நோகுதுன்னு. அடிப்பார், நொறுக்குவார், உன்னை ஊதி போடுவார், காலை ஓடிப்பார், கையை ஓடிப்பார்னாரு. நான் சொன்னேன் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்கய்யா. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவர் என்னமோ ஆசீர்வாதத்தை கொடுத்துட்ற மாதிரி பாக்கெட்லேருந்து எடுத்து நீங்களா கொடுக்க போகிறீங்க? அவர் கல்வாரி சிலுவையில் செத்து ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. சொல்லி ஆனால் அதை சொல்லாமல் என்னென்னத்தையும் அடிப்பார், ஓடிப்பார், கையை ஓடிப்பார், காலை ஓடிப்பார்னு சொல்லிட்டு இருந்தான்னு அர்த்தம். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வரவே வராது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க, இவங்க ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவாங்களா இதை நம்பி இருக்காதீங்க. அதனால தான் இங்கே போயிடணும். சிலர் பாருங்கள், ரொம்ப இந்த பாருங்கள் அமெரிக்காலெலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த சபைகளில் போனீங்கன்னா அந்த சோஷியலைசிங் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. சாயந்தரம் வந்துடுங்க, அப்போ உடனே பிரியாணி செஞ்சு, சிக்கனை செஞ்சு, அதை செஞ்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபெல்லோஷிப்னு போட்டு இந்த ஃபெல்லோஷிப்பில் வயிறு பெருகுது. எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு ஊருக்கதை பேசினது தான் மிச்சமாக ஒழிய இந்த ஃபெல்லோஷிப்னால உருப்பிட்ட மாதிரி யாரும் தெரியல. ஃபெல்லோஷிப்னு பண்ணிட்டு இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஊர் கதையை பற்றி அவரை பற்றி இவரை பற்றி பேசி முடிச்சுட்டு போய்ட்டு கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணுங்க போகிறோன்ட்டு போய்ட்டு அவ்வளோதான். இதுதான் ஃபெல்லோஷிப்பு. நான் என்ன சொல்கிறேன், இந்த உருப்படாத ஆளுகள்கிட்ட ஃபெல்லோஷிப் பண்ணுறதை விட இதை திறந்தீங்கன்னா இங்கே நல்ல நல்ல ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. ஆபிரகாம் இருக்கிறாரு, ஈசாக் இருக்கிறாரு, யாக்கோபு இருக்கிறாரு, சங்கீதக்காரன் இருக்கிறான், இயேசுவே இருக்கிறாரு, பவுல் இருக்கிறாரு, பேதுரு இருக்கிறாரு, யோவான் இருக்கிறாரு. எல்லாரோடையும் ஃபெல்லோஷிப் பண்ணலாம். ரொம்ப நேரம் இதில் இருந்தீங்கன்னா இங்கே ஃபெல்லோஷிப் ரொம்ப அதிகமாகிடும். இந்த ஃபெல்லோஷிப் வந்து வயிறை பெருக பண்ணாது. நம்முடைய தேவைகள்லாம் எப்படி சந்திக்கப்படுகிறது என்கிறதை குறித்த அறிவை பெருக்க பண்ணும். இந்த அறிவு பெருச்சுன்னா வேத வசனம் சொல்றது போல ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். ஆத்மா பெறுகிற, ஆத்மா வாழ்ந்துருக்கிறதுக்கு ஒன்றும் செய்யறதில்லை. ஆத்மா வாழ்றது, ஆத்மானா என்ன? மனம். ஆத்மாங்கிறது தான் மனம். ஆவி, ஆத்மா, சரீரம் இல்லையா மனுஷன்ல. அதில் ஆத்மா வாழ்கிறது போலன்னா அந்த மனம்.
இந்த மனம் வாழ்ந்துருக்கிறதுக்கு ஒன்றுமே செய்கிறதில்ல பாருங்கள். நிறைய பேர் அது ஒன்றுமே பண்ணுறது, எதையும் படிக்கிறதில்ல, எதையும் கேட்குறதில்ல, எதுலையும் கவனம் செலுத்துறதில்ல. கோயிலுக்கு வரும்போது பிரசங்கத்தை கொஞ்சம் உன்னிப்பாக கேட்கறதில்ல, கவனம் செலுத்துறதில்ல பாருங்கள். இது தலையை செஞ்சுட்டு உட்காந்துக்கிட்டு அது இதையும் பார்த்துக்கிட்டு அவங்க என்ன புடவை போட்டிருக்காங்க, இவங்க என்ன பேண்ட்டு சட்டை போட்டிருக்காங்க, இது எங்கே வாங்கியிருப்பாங்க, இது என்ன விலை இருக்கும், இதிலெல்லாம் போயிடுது வேஸ்ட்டாக. அதுக்குள்ளே கோயில் முடிஞ்சிடுது. என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு தெரியுறது கிடையாது. ஆத்துமா வாழ்கிறதுக்கு ஒன்றுமே பண்ணுறதில்ல, ஆனால் நல்லா வாழ்ந்து இருக்கணும்னு மட்டும் ஆசை இருக்குது. கஷ்டம். ஏன்னா ஆத்துமா வாழ்ந்துருக்கிறது போல தான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும். அப்போ நம்ம வாழ்ந்திருக்கிறதுக்காக தான் அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோல்வியை வாழ்வாக மாற்றும்படியாக. தோல்வி நமக்கு தலை விதின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. தோல்வி ஒரு தலைவலி, அது போகணும். மாத்திரை போட்டால் போகிற மாதிரி அது போகணும். அதை தலை விதின்னு நினச்சி ஏற்றுக்கொள்ளக்கூடாது பாருங்கள். அதை மாற்றுறதுக்காக தான் கடவுள் வார்த்தையை கொடுத்துருக்காரு. எப்படி மாற்றுறாரு? இந்த வசனத்தை நமக்குள்ளே கொடுத்து நம்பிக்கையை உண்டாக்கி, உள்ளத்தில் ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி, நல்ல எண்ணங்களை உருவாக்கி, நல்ல யோசனைகளை கொடுத்து, ஒரு நம்பிக்கையை, புதிய எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை கொடுத்து, இந்த தோல்வியை வாழ்க்கையில் இப்போ நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற தோல்வியை வெற்றியாக மாற்றி தருவதற்காக நம்முடைய மனதை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி வருது, எப்படி பரலோக சித்தம் பூமியில் நிறைவேறுது. பரலோக சித்தம் பூமியில் நிறைவேறுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை பரலோகம் மாதிரி மாறணுமே, கொஞ்சமாவது இல்லையா? கொஞ்சமாவது பரலோகம் மாதிரி மாற வேணாமா? கொஞ்சமாவது அந்த பரலோக சந்தோஷத்தை இங்கே பார்க்க வேணாமா? கொஞ்சமாவது அந்த பரலோக செழிப்பை இங்கே பார்க்க வேணாமா? பரலோகம் போய் தான் பார்க்கணுமா? கொஞ்சமாவது இங்கே பார்க்க வேணாமா? கொஞ்சமாவது அந்த பரலோக சுகத்தை இங்கே பார்க்க வேணாமா? கொஞ்சமாவது அந்த பரலோக வல்லமையை இங்கே பார்க்க வேணாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். வேத வசனம் சொல்லுகிறது, வரப்போகிற உலகங்களின் வல்லமைகளை அனுபவித்த நாம் என்று சொல்லி எபிரேயர் நிருபத்தில் அந்த நிருபத்தை எழுதினவர் சொல்கிறார். வரப்போகிற உலகத்தின் வல்லமையை இப்போவே அனுபவிக்கிறவங்களாம் கிறிஸ்தவர்கள். அனுபவிக்க போகிறவங்க இல்லை, இப்போவே அனுபவிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ எப்படி பரலோக ராஜ்யம் வருது, எப்படி அது நடக்குதுன்னா அவருடைய சித்தம் எப்படி இங்கே நடக்குது, பரலோகம் போல் எப்படி வாழ்க்கை மாறுது, எப்படி மாறுதுன்னா இந்த வசனத்தோடு எப்படி நம்ம இன்டராக்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த வசனம் நமக்குள்ள ஒரு படத்தை உண்டாக்கி, அந்த படம் நம்முடைய உள்ளத்தை நிறைத்து, அதன் மூலமாக தான் என்ன ஆகிறது, வாழ்க்கை உண்டாகிறது. சரி, இதை குறித்து சில காரியங்களை தொடர்ந்து பார்ப்போம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். நல்லா கவனிங்க, மனதை உடையவன். நல்லா சொல்லுங்கள், மனதை உடையவன். என் மனதை பற்றி பேசியிருக்குது. என்ன மனம் எப்படி ஒரு ஆளுடைய இதை மாற்றுதுன்னு பாருங்கள் நிலைய. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், அப்படிப்பட்ட ஒரு மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால். அந்த நம்பி இருக்கிறபடியால்ன்ற வார்த்தையை மனதில் வச்சுங்க. பிகாஸ் ஹீ இஸ் ஹோப்பிங் ஆன் காட். அவரே ஹோப் பண்ணிகிட்டு இருக்கிறான் இல்லையா? இந்த ஹோப்புன்ற காரியத்துக்கு பின்னாடி வருவேன். அவரே நம்பியிருக்கிறார், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இந்த சமாதானங்கிறது செழிப்பையும் குறிக்கிறது பாருங்கள். வேத வசனத்தில் சமாதானன்ற அந்த வார்த்தையே செழிப்பை குறிக்கிற வார்த்தை. வெறும் சமாதானம்னா ஒரு பீஸாக இருக்குதுங்க, ஆனால் சோறு தான் இல்லை அப்படின்றது இல்லை. இது வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற சமாதானம் உள்ளத்தில் ஏதோ ஒரு ஃபீலிங் சமாதானமாக இருக்குது. அப்படிப்பட்ட சமாதானம். வேதத்தில் சமாதானன்றது நல்ல ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கைங்கிறது நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை சந்திக்கப்பட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. சரி, உள்ளத்தில் சமாதானம் இருக்கணும், உண்மைதான். ஆனால் அதுக்கு மேலேயும் இருக்கணும் இல்லையா? உள்ளத்தில் நல்லா சமாதானமாக இருக்குது, என்ன ஒன்று ஒரு டீ கூட வழி இல்லை அப்படிங்கிறது நல்ல வாழ்க்கை கிடையாது இல்லையா? அப்போ வேத வசனத்தின் சமாதானங்கிறது ஷலோம் என்ற வார்த்தையிலேருந்து வருது. ஷலோம்னா என்ன? எந்த குறைவும் கிடையாது, எதுவும் கெட்டு போகலை, எல்லாம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அதான் ஷலோம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். அதனால தான் ஒருத்தர் பார்க்கும்போது ஷலோம் ஷலோம்னு சொல்லிக்கிறாங்க.
இஸ்ரவேல் மக்கள் அப்படி வாழ்த்திக்கிட்டாங்க. ஏன்னா நல்லா இரு அப்படின்னு அர்த்தம், எல்லாம் நல்லா இருக்கட்டும் உன் வாழ்க்கையில், எல்லாம் நல்லா நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துக்கிறோம் மற்றவர்களை, இல்லையா? நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுற மாதிரி மற்றவங்களை வாழ்த்துறது இல்லை. கர்த்தர் இப்படி அடிக்கவும் செய்வார், முறிக்கவும் செய்வார், இப்படி அப்படி வாழ்த்துறது இல்லை. நம்ம நல்லா இருந்தான்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம். நல்லா கவனிக்கிறோம். அப்படி பிரசங்கம் பண்ணுற ஆளுகளும் இப்படி தான் வாழ்த்துறாங்க. வாழ்த்தும் போது என்ன சொல்கிறோம்? நியூ இயர் அன்றைக்கி மட்டும் என்ன சொல்கிறோம்? ஹாவ் அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர். அன்றைக்கி ஒரு நாள் அலவுடு, மீதி நாள்லாம் 364 நாளும் அலவுடு கிடையாது. ஆனால் அந்த நியூ இயர் அன்றைக்கி மட்டும் எங்கே பார்த்தாலும் ஹாவ் அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர், ஹாவ் அ ப்ராஸ்பரஸ். அட என்னையா இதனையே நான் 365 நாளும் பிரசங்கம் பண்ணுறேன், இது சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேறீங்க, இந்த ஒரு நாள் மட்டும் எல்லாம் ப்ராஸ்பரிட்டின்றீங்களே என்ன? அன்றைக்கி ஒரு நாள் அலவுடு. என் மேலே என்ன கம்ப்ளைண்ட்னா 365 நாளும் ப்ராஸ்பரிட்டி. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தானே ஆரம்பிச்சு விட்டீங்க ஹாவ் அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர். நீங்கள் அந்த நியூ இயர் முழுக்க ப்ராஸ்பரிட்டி தான் பேசுகிறேன் நான். எப்படி இருக்காங்க பாருங்கள் ஜனங்க. அவங்க பண்ணுறதுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் ஒரு வேடிக்கை. நான் பார்த்துட்டு தான் வரேன் இவ்வளோ வருஷமாக. பாடுறதுக்கும் பிரசங்கத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. பாடுறது ஆஹா ஓஹன் பண்ண, பிரசங்கம் பண்ணால் அப்படின்றாங்க. ஏன்னா அப்படி பிரசங்கம் பண்ணால் கெட்டு போயிடுவாங்க. பாட்டு பண்ண கெட்டு போவாங்க. பாட்டை கவனிக்காமல் பாடுறாங்கல்ல, அப்படியே அது போயிடும். நான் என்ன சொல்கிறேன், பாடுறதையே பிரசங்கம் பண்ணு, அவ்வளோதான். அப்போ பாருங்கள், கடவுள் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். வாழ்க்கை பரலோகம் போல் மாறணும். எப்படி மாறுறதுன்னா அதுக்கு தான் இந்த மனதில் ஒரு கெப்பாசிட்டியை வச்சுருக்கிறார். மாற்றக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை வச்சுருக்கார். அதனால தான் இங்கே சொல்லியிருக்குது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இந்த மனம் என்கிற வாழ்க்கை, மைண்டுன்னு வருது. உஸ் மைண்ட் ஸ்டேட் ஆன் தி அப்படின்னு வருது இங்கிலீஷில். இந்த மைண்டுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவாம்? எபிரேய மொழியில் வர்ற அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னவாம்? ஃபார்ம் அல்லது கன்செப்ஷன்றாங்க. ஃபார்ம்னா உருவாவது. ஒரு குழந்தை வந்து ஒரு கருவில் என்ன ஆகுது? ஃபார்ம் ஆகுறது இல்லையா? உருவெடுக்கிறது, உருவாகிறது. அந்த மாதிரி ஃபார்ம்னு சொன்னால் உருவாகிறது. கன்செப்ஷன்னா கற்பம் தரிப்பது. அப்போ அந்த மாதிரி வார்த்தையிலேருந்து தான் வருதுங்கிறாங்க. இந்த எபிரேய வார்த்தையிலேருந்து அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் தான் வருதுங்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தையை இங்கே மனதை கொண்டவன் வந்திருக்குது. மனது என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு இங்கே தமிழில். இன்னும் சில இடங்களில் கற்பனைன்னு வருது. இமேஜினேஷன்ஸ் இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதே வார்த்தையை வேத வசனத்தில் பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் இமேஜினேஷன்ஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட இமேஜினேஷன்ஸை உடையவன், கற்பனைகளை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற படத்தை உள்ளே, உம்மை பற்றி அந்த படத்தை உள்ளே கொண்டிருக்கிறவன். இந்த அர்த்தம் அதுதான் பாருங்கள். அவனுக்குள்ளே என்ன இருக்குது? இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு படம் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்குது, ஒரு படம் ஒன்று கன்சீவ் ஆகிருக்குது, அவனுக்குள்ளே கற்பம் தரிச்சிருக்குது. ஒரு படம் முன்ன இல்லை, இப்போ அந்த படம் உருவாகிருக்கிறது. இந்த சபைக்கு வருவதன் மூலமாக முன்ன இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாத ஒரு படம் உங்களை குறித்து உருவாக வேண்டும். சுகதேகியான ஒரு மனுஷன்கிற படம் உள்ளத்தில் உருவாக வேண்டும். வெற்றி உள்ள மனுஷி என்கிற ஒரு படம் உங்களை குறித்து உள்ள உருவாக வேண்டும். ஜெயத்தை குறித்த ஒரு படம் உள்ளத்தில் உருவாக வேண்டும். பொருளாதார வாழ்வு உங்களுடையது என்கிறத குறித்த ஒரு படம், அந்த வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு படம் உங்களுக்குள்ள உருவாக வேண்டும். இருக்கிறீங்களா? கோயிலுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, உள்ள எந்த படமும் நீங்கள் ஒன்றும் உருவாகலை. சும்மா வர்றேன் போகிறேன், எதாவது கை வைப்பீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? நான் உங்களை தொட்டுமா, நீங்கள் என்ன தொடுறீங்களா? ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்தீங்கன்னா அது இல்லை கர்த்தருடைய மெத்தடு. கர்த்தருடைய மெத்தடு எப்படி? உள்ளே ஒன்று உருவாக வேண்டும். இங்கே வந்து கேட்டு இருந்தீங்கன்னா ஒருவேளை இன்றைக்கு தோல்வியில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வெற்றி உள்ள மனுஷனாக வாழ முடியும் என்கிற படம் உள்ளத்தில் அப்படியே ஃபார்ம் ஆகும். முன்ன இல்லாத படம் இப்போ உள்ள உருவெடுத்துடும். ஏன்னா கான்டாக்ட், ஒரு ஆணும் பெண்ணும் கான்டாக்ட் பண்ணுறதுனால உள்ளத்தில் என்ன இது கற்பம் தரிக்குது இல்லையா? கற்பத்தில் குழந்தை உண்டாகிறது.
ஆண் எங்கேயோ ஒரு ஊர்லேயும் பெண் எங்கேயோ ஒரு ஊரில் இருந்தால் கற்பம் தரிக்க முடியாது. அவர் எங்கேயோ இவங்க எங்கேயோன்னு இருந்தால் கற்பம் தரிக்க முடியாது. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வர்றதில் தான் கற்பம் தரிக்கிறது. அதுபோல் தான் இது. இந்த வார்த்தைக்கும் உங்களுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னா கற்பம் தரிக்காது, ஃபார்ம் ஆகாது. உள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளத்தில் உண்டாகாது. வெற்றியை குறித்த எண்ணங்கள் உள்ளத்தில் உண்டாக முடியாது. ஜெயத்தை குறித்த எண்ணங்கள் உள்ளத்தில் உண்டாக முடியாது. சுகத்தை குறித்த எண்ணங்கள் உள்ள உண்டாக முடியாது. வியாதிகளை மேற்கொள்ள முடியும், நான் ஜெயித்திருவேன், வாழ்வேன், நான் சாவதில்லை வாழ்வேங்கிற எண்ணம் உருவாகணும்னா இந்த வார்த்தையோட ஒரு கான்டாக்ட் வேணும், இன்டராக்ஷன் வேணும். இந்த வார்த்தையோட ஒன்றரை கலக்க வேண்டும். எந்த அளவுக்கு இந்த வார்த்தையோட நமக்கு இன்டிமேட் கான்டாக்ட் உண்டாகிறதோ, எந்த அளவுக்கு இந்த வார்த்தை நமக்குள்ளே போகிறதோ, அந்த அளவுக்கு உள்ளத்தில் அந்த கற்பம் தரிக்கிறதுங்கிறது ஏற்படுகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி தான் இதனுடைய கான்டாக்டும். இந்த வசனம் ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. இது உள்ளத்தில் நமக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு எண்ணத்தை உண்டாக்குறது. இதுவரைக்கும் பொருளாதாரத்தில் தோல்வியிலே வாழ்ந்திருக்கலாம், வெற்றியை காணாமலே இருந்திருக்கலாம். அதில் என்ன பிரச்சனைன்னா உள்ளத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு முடியுங்கிற ஒரு எண்ணம் இது வரைக்கும் உருவாக முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே வந்து வசனத்தை கேட்டால் கண்டிப்பாக உருவாகும். அது உருவாகியே ஆக வேணும். எப்படி உருவாகாமல் இருக்கும்? கண்டிப்பாக உருவாகி தான் ஆகணும். வருஷத்துக்கு ஒருக்க ஹேவ் அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர்னு சொன்னால் உருவாகாது. ஹலோ, வருஷத்துக்கு ஒருக்க ஹேவ் அ விஷ் யூ அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர்னு சொல்கிறதுல உருவாகாது. தொடர்ந்து இந்த வார்த்தையில் ஈடுபாடு இருக்கும்போது அதன் மூலமாக உள்ள ஒரு பிக்சர் உருவாகிறது. அப்போ என்ன சொல்கிறாரு? நம்முடைய மனம் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்குள்ளே உருவாகிற அந்த படத்தின் மீது அப்படியே பதிந்திருக்க வேண்டும். அதை தான் இங்கே சொல்கிறாரு. உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன்றது அதுதான் அர்த்தம். யார் இந்த உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம்? எப்படி அவங்க உறுதியாய் ஒருத்தன் கத்தரை பற்றி கொள்கிறான்? ஜனங்க சொல்கிறாங்க இல்லையா, கத்தரை பிடிச்சிக்கோ, கத்தரை பற்றி. எப்படி பிடிச்சிக்கிறது? நானும் அந்த காலத்துலேருந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். எப்படி பிடிக்கிறது? அவரை காலை பிடிக்கிறதா, கையை பிடிக்கிறதா? எப்படி பிடிக்கிறது? எப்படி பிடிக்கிறதுனா இதன் மூலமாக தான் அவரை பிடிக்கணும், கான்டாக்ட் பண்ண முடியும். அவருடைய வார்த்தையை பிடிச்ச, அவருடைய எண்ணங்களை என்னுடைய எண்ணங்களாக்கிய இந்த வார்த்தைகள் எனக்குள்ளே போய் எனக்குள்ளே உருவெடுக்க வேண்டும். புதிய ஒரு வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எனக்குள்ளே என்ன பண்ணும்? உருவாக வேண்டும், கன்சீவ் ஆக வேண்டும். கன்சீவ் ஆன உடனே நான் என்ன பண்ணணும்? அதை பத்திரமா காத்துக்கொள்ளணும். எப்படி ஒரு கற்பம் தரிக்கிற ஒரு பெண் அந்த கற்பம் கலைஞராக இருக்கிறதுக்காக எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறாளோ, எப்படியெல்லாம் சாப்பிட்டு, எப்படியெல்லாம் போய், எப்படியெல்லாம் வந்து, எப்படியெல்லாம் நடந்துக்கிறாளோ, அதுபோலவே என்ன பண்ணணும்? இதை உள்ளத்தில் வைத்து காக்க வேணும். அதை பற்றி தான் இங்கே சொல்லி இருக்குது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன். அப்படிப்பட்ட ஒரு பிக்சரை தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைக்கிறவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால். பாருங்கள், அந்த பிக்சர் உள்ளே வந்த உடனே என்ன ஆகிடுது? அவன் ஃபோக்கஸ் அது மேலேயே இருக்குது. இதுதான் சுகம்தான் எனக்கு வரும், சுகம்தான் நடக்கும். இப்போ ஒரு வியாதியாக இருக்கலாம், நிச்சயமாக சுகத்தை அடைவேன், நிச்சயமாக சுகம் என்னுடையது, நிச்சயமாக சாக மாட்டேன், நிச்சயமாக வாழ்வேன், நிச்சயமாக கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவேன், நிச்சயமாக வெற்றி பெறுவேன் இந்த காரியத்தில் அப்படிங்கிற ஒரு உள்ளத்தில் ஒரு படம் உண்டாகிடுது. பாருங்கள், அழியாத ஒரு படம் உள்ளத்தில் உண்டாகி விடுகிறது. அதே மாதிரி தான் பொருளாதாரத்தை பற்றி, எல்லாத்தை பற்றியும். வெற்றி பெறுவேன், நிச்சயமாக மேலே வந்துடுவேன், என் கடன்லேருந்து மீளுவேன், புதிய வாழ்க்கையை தொடங்குவேன், எனக்கு வேண்டியதெல்லாம் உண்டாயிருக்கும், பற்றாக்குறையிலே வாழ்நாள் முழுக்க வாழ மாட்டேன், தலைமுறை அப்படியே இருக்க மாட்டோம், காரியங்கள் மாறும் என்கிற ஒரு படம் உள்ளத்திலே உண்டாக வேணும். உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்க மனதையுடைய உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பாருங்கள், மனதில் அது வந்துருச்சுன்னா, அந்த படம் வந்துருச்சுன்னா, அந்த படத்தின் மேலேயே அவன் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறதுனால, அதையே கண்டு கொண்டிருக்கிறதுனால, அதையே அவன் பார்த்து கொண்டிருக்கிறதுனால, இப்போ அவன் என்ன சொல்கிறாங்க? அவன் யார் மேலேயே நம்பிக்கையாக இருக்கிறானா? அவர் மேலேயே நம்பிக்கையாக இருக்கிறான். அவர் மேலே எப்படி நம்பிக்கையாக இருக்கிறான்? அவர் சொன்ன அந்த வார்த்தை அவனுக்குள்ள ஒரு படத்தை உண்டாக்கி அந்த படத்தையே பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி ஆகிறத பார்த்துட்டு இருக்கிறான், சுகமாகிறதையே பார்த்துட்டு இருக்கிறான், வாழ்ந்திருக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அதையே பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்படி இருக்கிறபடியால், நம்பிக்கையாக இருக்கிறபடியால், நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எதையே பார்த்துட்டு இருக்கிறானோ அது அவனுடைய வாழ்க்கையை
நிரப்புகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். எபேசியர் 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இங்கே இந்த மனதை பற்றி ஒரு வெளிப்பாடு இங்கே உண்டாகிறது பாருங்கள். மற்ற புறஜாதிகள், கிறிஸ்தவ மக்களுக்கு எழுதுகிறார் பவுல், மற்ற புறஜாதிகள் வீணான சிந்தனையில் நடக்கிறது படி நீங்கள் நடக்காதீங்கன்றார். அவங்களாம் எப்படி இருக்காங்களாம்? வீணான சிந்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். வீணான சிந்தனை என்னென்ன அர்த்தம்? இப்படி சொல்கிறேன், நான் ரொம்ப சிம்பிளாக விளங்கிக்குவீங்க. அவர்களுக்கு கர்த்தர் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு படத்தை உள்ளே பெற்றுக்கொண்டு அதையே மனதில் வைத்து அதையே பார்த்து கொண்டு அதையே அடையக்கூடிய ஒரு பயங்கரமான ஆற்றலை கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இருந்தால் கூட அதை வீணடிக்கிறார்கள் அவர்கள். வீணான சிந்தனை என்ன அர்த்தம்? சிந்தையை எப்படி யூஸ் பண்ணணுமோ, இந்த மனதை எப்படி யூஸ் பண்ணணுமோ, இந்த எண்ணங்களை எப்படி உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணாமல் வீணடிக்கிறது தான் வீணான சிந்தை. வேற ஏதாவதையோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது, நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கிறது, அதுதான் வீணான சிந்தை. வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். தங்களுடைய எண்ணத்தின் அந்த ரிசோர்ஸஸை, அந்த எண்ணத்தின் மூலமாக அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வல்லமையான காரியங்களை அவர்கள் வீணடிக்கிறார்கள். எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதை எப்படி யூஸ் பண்ணி எப்படி முன்னால் வர்றதுன்னு அவங்களுக்கு தெரிய இல்லை. வீணான சிந்தையிலே நடக்கிறது போல் நீங்களும் இனி நடவாதிருங்கள். வெயின் இமேஜினேஷன்ஸ் ஆர் வேனிட்டி ஆஃப் மைண்ட் அப்படின்னு வருது இங்கிலீஷில். vanity of mind. Mind is wasted by thinking and imagination of the wrong things so that God's purposes are not fulfilled. தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறாதபடிக்கு தங்களுடைய மனதை வீணடிக்கிறார்கள். ஏன்னா தப்பான காரியங்களை யோசிக்கிறதில் மனதை செலவழிச்சிடுறாங்க. இந்த மனம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது, எப்படி தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்குள்ளே கொண்டு வர முடியும், வெற்றிக்குள்ளே கொண்டு வர முடியுங்கிறத அறியாமல் இருக்கிறாங்க. அது கொண்டு வர முடியும் இவங்களை, ஆனாலும் கொண்டற இவங்கள் அதை உபயோகப்படுத்துகிறதே கிடையாது. அதை வீணடிக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு வசனத்தை இருப்பேன் பாருங்கள். ரோமர்கள் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், அதே மாதிரி ஒரு வசனம், 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவர்கள் இருதயம் இருள் அடைந்தது. சிந்தனையினாலே வீணரானார்கள். அதே கான்செப்ட் தான். மைண்டு விழுந்து போன மனுஷனுக்கு, பாவத்தில் விழுந்து போனோன்னா மனுஷனுக்கு என்ன ஆச்சான்? ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, பாவத்தில் மனுஷன் விழுந்து போன பிறகு தன்னுடைய மைண்டுங்கிற இந்த அற்புதமான ரிசோர்ஸ் கடவுள் ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்கள். அற்புதமான ஒரு ஆயுதம் மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி வெற்றிகரமாக கொண்டு செல்லக்கூடிய அந்த கருவியை வீணடிக்கிறான் மனுஷன். விழுந்து போன மனுஷன், பாவத்தில் கிடக்கிற மனுஷன், இந்த மைண்டுனா என்னன்னு புரியல அவனுக்கு. வீணான காரியங்களை அதை செலவழிக்கிறான். வீணான காரியங்களை கற்பனை பண்ணுறது, தப்பான காரியங்களை கற்பனை பண்ணுகிறது, அதை எண்ணுகிறது, அதை நாடுகிறது, அதையே மனதில் வைக்கிறது, அதையே பார்த்துட்டு இருக்கிறதுல செலவழித்து வெற்றிக்கு நேராக இவனை செலுத்தக்கூடிய இந்த மனதை, அந்த மனதனுடைய வல்லமையை அவன் வீணடிக்கிறான். அதான் வீணான சிந்தைன்றது. அல்டிமேட்லி அதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க மைண்டை? மைண்டு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா? மைண்டு உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக பிரயோஜனமாக இருக்கா? சக்ஸஸுக்கு பிரயோஜனமாக இருக்குதா? உங்களை வாழ வைக்கிறதுக்கு மைண்டை பயன்படுத்த கற்றுக்கொண்டோமா? நம்ம முன்னேற்றத்தில் கொண்டு செல்கிறதுக்கு நம்முடைய மைண்டை பயன்படுத்த நம்ம கற்றுக்கொண்டோமா? இல்லை இப்படியே சும்மா அதையும் இதையும். சிலர் பாருங்கள், சும்மா உட்காந்து டெலிவிஷனை பார்த்துட்டு இருக்கிறது, இதையா சினிமாவை பார்த்துட்டு இருக்கிறது. என்னச்சா மைண்டு எதுலையோ போகுது. அங்கே என்னென்ன காமிக்கிறாங்களோ அதெல்லாம் கற்பனை. எவனோ ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான், இவங்க ஆடுற மாதிரி யோசித்துக்க வேண்டியதான். இதில் தான் போயிட்டுருக்குத ஒழிய இதே மணிக்கணக்கில் போயிட்டு இருந்தால் என்ன ஆகுறது பாருங்கள். ப்ரொடக்டிவே கிடையாது. மைண்டை வீணடிக்கிறாங்க. கடவுள் பாருங்கள், சில கிறிஸ்தவர்கள் கூட அப்படி இருக்காங்க. சில நேரத்தில் என்னென்ன கடவுள் அவங்கள அற்புதமான பாதையில் நடத்த வல்லவராயும் இருக்கிறார். அதை வச்சிருக்கிறார், அவங்களுக்காக நடத்துகிறேங்கிறாரு, முடியும். ஆனால் இவங்களுடைய கோஆப்ரேஷன், மைண்டு கோஆப்ரேஷன் இல்லாமல் நடக்காது. அது இவங்க கொஞ்ச நேரம் உட்காந்து இதில் கவனம் செலுத்த வேணும், இந்த படத்தை எடுத்து உள்ளே வைக்கணும். டிவியை பார்க்குறத விட இதை அதிகமாக பார்க்கணும். ஹலோ, நல்லா டிவியை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் இதை சரி ஸ்தோத்திரம் படிச்சுட்டேன் மூடி வச்சுட்டு இதை பெட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிறது. ஏன்னா படுக்கிற நேரத்தில் கொஞ்சம் இப்படி வாசித்துட்டு
அதுக்கு இல்லை, இது அது ஒன்றும் பண்ணாது. அது எந்த மாற்றத்தையும் உருவாக்காது. பாருங்கள், எப்போ உருவாக்கும்? இந்த மனதை இந்த வார்த்தை உண்டாக்குகிற இந்த படத்தில் செலுத்தும் போது தான், அதில் செலுத்துறதுக்கு பயன்படுத்தும் போது தான் மைண்டை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்துகிறீங்க. நீங்கள் மற்றதில் செலுத்துனீங்கன்னா அதை வீணடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் நேரம் எடுக்கணும், இதுக்கு செலுத்தணும், வெற்றியில் செலுத்தணும், இந்த மைண்டை சுகத்தில் செலுத்தணும், ஜெயத்தில் செலுத்தணும், சமாதானத்தில், சந்தோஷத்தில், குடும்ப நல்வாழ்வில் செலுத்தணும். இந்த மனதை அந்த பிக்சரை உருவாக்குறதுக்கு இந்த இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். அந்த மைண்டை அது ஒரு படம் உருவாகிற மாதிரி உருவாது பாருங்கள். உள்ள அது உருவாக வேண்டும், அதிலேயே உங்கள் கவனம் இருக்க வேண்டும். அநேகர் அதை பண்ணாதனால அவங்க சொல்லுவாங்க, நான் இதை நம்புகிறேங்க, அதை நம்புகிறேங்க. ஆமாங்க, பைபிளில் இருக்குது தெரியுங்க அப்படின்வாங்க. ஆனால் உள்ள படம் உண்டாகலையே. பைபிளில் வாசிச்சிருக்கிறாங்க வசனத்தை, ஆனால் உள்ளே என்ன உண்டாகலை? படம் உண்டாகலை. படம் உண்டாகிற அளவுக்கு அதை தியானம் பண்ணல இவங்க. படம் உண்டாகிற அளவுக்கு அதை நோக்கி பார்க்கல இவங்க. அதனால தான் சொல்லியிருக்குது, இந்த வார்த்தை உன்னுடைய கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, உன்னுடைய வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, உன்னுடைய இருதயத்தில் வைத்து காத்துக்கொள். எல்லாம் வாசிச்சிருக்கீங்க இல்லையா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. கண்ணை விட்டு பிரியக்கூடாது, வாயை விட்டு பிரியக்கூடாது, இருதயத்தில் வைத்து காத்துக்கொள். ஏன் அவ்வளோ பண்ணணும் இந்த வார்த்தைக்கு? ஏன்னா இதுதான் உங்களுக்கு வாழ்வை அளிக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. உடலுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்திலையும் ஆரோக்கியம், பொருளாதாரத்திலையும் ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கையிலும் ஆரோக்கியம், எல்லா விதத்திலும் ஆரோக்கியமாய் இது இருக்கிறது. சரி, அப்போ சிந்தைகளில் வீணராகிறார்கள். சிந்தைகளில் வீணராகலாம். சிலர் இருக்கிறதுலே ஒஸ்ட்டாக தான் யோசிப்பாங்க. பாருங்கள், இருக்கிறதுலே எது ரொம்ப ஒஸ்ட்டோ அதை தான் யோசிப்பாங்க. நல்லாவே யோசிக்க மாட்டாங்க. இருக்கிறதுலே மோசமானது தான். இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், அப்படி தான். நல்லா யோசிக்க மாட்டாங்க. சிலர் இருக்காங்க இல்லையா, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, வந்து சேராதுன்ற பயம் உங்களுக்கு போட்டு வாட்டும். நல்லா வந்து சேருன்றதை யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிலருக்கு. இது எப்படின்னா, சிலருடைய மைண்டு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக செட் ஆகிடுச்சு. ஒரு டம்ளரில் பாதி தண்ணியை பார்த்தாங்கன்னா இது பாதி காலியாக இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க ஒழிய பாதி நிறைஞ்சிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா புத்தி இப்படி குறுக்க வேலை செய்யுது தலைகீழாக. என்ன கேட்டிங்கன்னா, அது பாதி ஃபுல்லாக இருக்குன்னு நான் இன்னும் மீதியும் ஃபுல்லாக ஆக்கிடலாம், அப்படி தான் ஏன் எண்ணம். பாதி ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லு தான் யோசிக்குது என் மைண்டு. நிறைய பேருக்கு காலியை தான் யோசிக்குது மைண்டு. பாதி காலியாக இருக்குது, பாதி காலி எப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அது நெகட்டிவாக தான் போயிட்டு இருக்குது மைண்டு. ஒஸ்ட் விதத்தில் இப்போது இருக்கிறதுலேயே மோசமான விதத்தில் மைண்டை யூஸ் பண்ணி அதை வீணடிக்கிறார்கள். இப்போ திரும்ப எபேசியர் 4க்கு போங்க சொல்கிறாங்க. எபேசியர் 4 17 வாஸ்தவம் இல்லையா? 18 பாருங்கள். அவர்கள் புத்தியில், இந்த புத்தின்ற வார்த்தையும் அதே தான், அண்டர்ஸ்டாண்டிங்னு வருது ஆங்கிலத்தில். இதே வார்த்தை இமேஜினேஷன்னு ஒரு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 17 சிந்தையில்னு வந்திருக்குது, அதுதான் மனம். அதை தான் பல இடங்களில் இமேஜினேஷன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. புத்தின்ற வார்த்தை 18 புத்தின்னு வர்ற வார்த்தையும் இமேஜினேஷன்னு பல இடங்களில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால், தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, அதாவது பாவத்தில் இருக்கிற மனுஷனை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்களாம் அப்படி இருக்கிறாங்களாம். அப்போ இந்த புத்தி அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வெறும் மேலோட்டமாக சில காரியங்களை அறிந்து கொள்கிறத பற்றி அல்ல. அண்டர்ஸ்டாண்டிங்னா நாலெட்ஜ், நோயிங்கை விட கொஞ்சம் டீப்பர். இது அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப ஆழமாக போகிறது, டீப் தாட், அதை குறிக்கிறது. அப்போ புத்தியில் அந்தகாரப்பட்டு ஆழமாக போகிறதில்ல, ரொம்ப ஆழமாக அந்தகாரம் போயிடுச்சு, ரொம்ப ஆழமாக தோல்வியின் எண்ணங்கள் வேரூன்றி விட்டது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பங்க சொல்கிறேன். மத்தேயு 13 மத்தேயு 13:19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் என்று ஆங்கிலத்தில் வருது அதே வார்த்தை. வசனத்தை கேட்டு உணராதிருக்கும்போது பாருங்கள்,
உணராது இருக்கும்போது நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் உணராது இருக்கிறார்கள். அதான் பிரச்சனை. கேட்குறாங்க, உணர்வு இல்லை. கொஞ்சம் கவனிங்க நல்லா. கேட்குறாங்க, உணர்வு இல்லை. நிறைய கிறிஸ்தவங்க அப்படி இருக்காங்க பாருங்கள். கேட்குறாங்க, ஆனால் உணர்வு இல்லை. நான் உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். பிலிப்பியர் 4:19 என்ன சொல்லுகிறது? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் அப்படின்னு இருக்குது இல்லையா? இதை படிச்சிருக்கிறாங்க. படிச்சுட்டு இது இருக்குதான்னு தெரியும். பிலிப்பியர் 4:19 தெரியும், நல்லா தெரியும். சண்டே ஸ்கூல்லேயே நான் படித்து ஒப்பிச்சிருக்கேன். நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு தெரியாத வசனமாக நல்லா தெரியும்பாங்க. வீட்டில் படிச்சிருக்கேன், எத்தனையோ முறை படிச்சிருக்கேன். இது நல்லா கிறிஸ்தவனாக இருக்கவனுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது அப்படிம்பாங்க. என் தேவன் உங்கள் குறைகள் தங்கள் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார்னு. ஆனால் பேசும்போது கவனிங்க, கொஞ்சம் உணர்வே இல்லாதவங்கன்னு தெரியும். ஏன்னா அதை உண்மையாக அவங்க விசுவாசிக்கலை. எப்படி தெரியுமா பேசுவாங்க? அவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க. நான் ஒருத்தர் கேட்டேன், அப்போ நீங்கள் என்ன? அவங்கெல்லாம் பணக்காரன்னு சொன்ன உடனே நீங்கள் பணக்காரன் இல்லைன்ற மாதிரியா சொல்கிறீங்க நீங்கள்? அதான் அர்த்தம். அவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க, உனக்கு என்னப்பா நீ பெரிய பணக்காரன், இப்படி தான் பேசுவாங்க அவங்க. ஆனால் பைபிளை தூக்கி கரெக்டாக கோயிலுக்கு போவாங்க. பிலிப்பியர் 4:19 தெரியும். தெரியும், அதெல்லாம் தெரியும். நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, எங்களுக்கெல்லாம் தெரியும்பாங்க. ஆனால் தெரியலையே. நானும் பிலிப்பியர் 4:19 விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அதனால தான் நான் என்ன பணக்காரனாகவே பார்க்குறேன், ஏழையாக பார்க்குறது இல்லை. நான் அவங்கெல்லாம் பணக்காரங்கன்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் பணக்காரன் தான், நான் பணக்காரன் இல்லைன்னு அர்த்தம். அதனால் பணக்காரனா இல்லாத போதே பணக்காரன்ற நம்புகிறேன் நான். ஏன்னா கர்த்தர் என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறார். அவர் பெரியவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவருடைய ராஜ்யம் எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் தருகிறது. அப்போ எப்படி நான் ஏழையாக இருக்க முடியும்? எனக்கு என்னெல்லாம் தேவையோ தேவையெல்லாம் எனக்கு கிடைக்கும். அப்போ நான் பணக்காரன் தான். நான் என்னெல்லாம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கணும் அதெல்லாம் செய்து முடிப்பேன் கண்டிப்பாக. அதுக்கு எனக்கு நிச்சயமாக இருக்கும். அப்போ நானும் ஐஸ்வர்யவான் தான் இல்லைங்களா? அப்போ நிறைய பேர் முழிக்கிறாங்க. நம்ம கூட அப்படி தான் பேசிக்கிட்டே இருந்துருக்குறோம் அவ்வளோ நாள் தெரியும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்கெல்லாம் பணக்காரங்க. சில சொந்தக்காரங்களை பற்றி நொந்துக்குவாங்க இல்லையா? உனக்கு என்னப்பா நீங்கள்லாம் பணக்காரங்க, இந்த மாதிரி பேசாதீங்க. ஏன்னா பிலிப்பியர் 4:19 கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணிங்கன்னா, தியானம் பண்ணிங்கன்னா, என் தேவன் உங்கள் குறைவுகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, எல்லாம் சொல்லுங்கள் ஐஸ்வர்யத்தின்படி. எந்த ஐஸ்வர்யத்தின்படி? பில்கேட்ஸின் ஐஸ்வர்யத்தின்படி இல்லை, அவரை விட கோடிக்கணக்கான மடங்கு ஐஸ்வர்யவானாக இருக்கிற இந்த தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார். உங்கள் தேவைகளெல்லாம் அந்த ஐஸ்வர்யத்தின் அளவின்படி சந்திக்கப்படுகிறது. அப்பேற்பட்டவர் எங்கள் அப்பாவாக இருக்கிறாரு. அவர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறாரு. இதை தியானம் பண்ணி 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 உணர்வுள்ளவர்களாக மாறிவிட்டால் ஒருபோதும் நீ என்னப்பா பணக்காரன்ற பேச்சு வராது. நான் யார் தெரியுமா? என்னுடைய தேவன் யார் தெரியுமா? என்னுடைய பரலோக தகப்பன் யார் தெரியுமா? அவர் எப்படி என்னுடைய தேவையை சந்திக்கிறார் தெரியுமா? அவரால் என்ன முடியும் தெரியுமா? ஆகவே என்னால் என்ன முடியும் தெரியுமா? அப்படி தான் பேசுவீங்களோ ஒழிய நீங்களாம் பெரிய பணக்காரரு, நாங்கள் என்ன? நிறைய கிறிஸ்தவங்க பேசி கேட்டிருக்கீங்களா? அந்த பேச்சு இங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்டருந்து வரக்கூடாது. உங்கள் சொந்தக்காரங்க அவங்கவுங்க வர போகிறவங்க கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கிறவங்கள அவங்கள பார்த்து நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, அவங்கள்ட்ட கொஞ்சம் காசு இருக்கிறதுனால நீங்கள்லாம் பணக்காரங்க, உங்களுக்கு என்ன அப்படின்ற வாயில் வார்த்தை வந்துருச்சுன்னா உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறோன்னு அர்த்தம். உணர்வு வரல இன்னும். கடவுள் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் தேவையில் சந்திக்கிறார். அந்த ஐஸ்வர்யம் தான் என்னுடைய ஐஸ்வர்யம்ங்கிற அந்த உணர்வு வந்துருச்சுன்னா அப்புறம் நான் ஏழைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. நீ பணக்காரன் நான் ஏழைன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. அவர் ஐஸ்வர்யவான், ஆகவே நானும் ஐஸ்வர்யவான். அதுதான் பேச்சு. உணர்வு, அதைத்தான் உணர்வுன்றேன். எத்தனை பேருக்கு உணர்வு வந்திருக்கு இன்றைக்கு? ஹலோ, இன்னைக்கு போகும்போதே உணர்வு வந்துடணும். அந்த மாதிரி பேச்சையை அவாய்ட் பண்ணணும், வேண்டியதில்லை. அது இல்லை நம்மளால் முடியாது, நமக்கு அது வேணாம் அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? பிள்ளை ஏதாவது கேட்டுச்சுன்னா நானா டாட்டாவா பிர்லாவா? இவனுக்கு ஒரு இவ்வளோ பெரிய டீச்சிங் கொடுக்குறாங்க இவங்க. பைபிளை வர கையில் வச்சுன்னு ரோட்டில் நின்றுட்டு நானா டாட்டா நினச்சிட்டு இருக்கியா, பிர்லா நினைக்கிறேன், போகிறப்பெல்லாம் திரும்ப ஒரு பக்கம்லாம் அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு நிற்கிறேன். என்ன நினச்சிட்டு? அப்படி கிடையாது. அவனை என்ன பண்ணான்? நீ முதல்ல நல்லா ஆண்டவரை நம்ப கற்றுக்க. ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் அவனுக்கு தருவார். அவர் உன் ஆசைகளெல்லாம் நிறைவேற்ற நல்லவராக வல்லவராக இருக்கிறாரு. ஏன் முடியாது? கண்டிப்பாக நம்மளாலையும்
முடியும் அப்படி பேசி பாருங்க, அவன் விளங்கிக்குவான் நல்லா. நீங்கள் இந்த டாடா பிர்லா பேச்சை எடுத்தாலும் அவனுக்கு வெறுப்பாயிடுது. அவன் அப்படியே பார்க்குறான், ஏன் ஆக மாட்டேங்கிற நீ டாடா பிர்லாவான், டாட்டாவா பிர்லாவா டாட்டாவா பிர்லாவான்னு பேசிகிட்டே இருக்கிறவளையும் ஆறா மாதிரி தெரியல அப்படின்னு. இப்போ அவனுக்குள்ளேயும் பதிஞ்சிருச்சு, நம்மளும் ஆகவே முடியாது, இவரை மாதிரி தான் நம்மளும், இவருக்கு பிறந்தவன் தானே நானும் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறான். ஆனால் அவனை பார்த்து, அப்பா நம்முடைய பரலோக தகப்பன் டாட்டா பிர்லாவை காட்டிலும் பெரியவர் அவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன படிக்கணும், நீ என்ன எப்படி வரணும், நீ ஜெபம் பண்ணு, கடவுள்கிட்ட கேளு, கடவுள் உனக்கு செய்வார், கடவுளை விசுவாசி, ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவனுக்கு நல்ல புக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, நல்லா புக்கு 20 ரூபா தான் இருக்கும், ஈஸியாக வாங்கி கொடுக்கலாம். உடனே போயிட்டு என்ன பண்ணுங்கள், காசு இல்லைங்கிறது பேசாதீங்க, அந்த 20 ரூபாய்க்கு ஒரு நல்ல புக்கை வாங்கி கொடுத்து, இந்த மாதிரி சாதாரண ஆளுங்க எப்படி மேலே உயர்ந்தாங்க, எப்படி எண்ணங்கள் மாறினது, எப்படி கடவுள் அவங்களை ஆசீர்வதிச்சாரோ அதை பற்றி புக்கு இல்லை, சும்மா ஒரு சீடியை வாங்கி கையில் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உருவாகும், உள்ள கன்சீவ் ஆகும். எது கன்சீவ் ஆகும், நாளைக்கு பிறக்கும். அது நாளைக்கு அது மூலமாக ஒரு டாக்டர் பிறப்பான், நாளைக்கு அது மூலமாக ஒரு லாயர் பிறப்பான், நாளைக்கு அது மூலமாக ஒரு விஞ்ஞானி பிறப்பான், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் பிறப்பான். உருவாகும், உள்ளத்திலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். உணர்வுள்ளவர்களாக இருக்க வேணும். எல்லாம் சொல்லுங்க, உணர்வுடையவர்களாய். பிரச்சனை என்ன, நிறைய பேர் உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். தாங்க யாருன்ற உணர்வு இல்லை, கடவுள் யாருன்ற உணர்வு கிடையாது, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுங்கிற உணர்வு கிடையாது. வாசித்திருக்கிறாங்க, ஆனால் உணர்வு இல்லை. உணர்வு இருந்தால் அப்படி பேச மாட்டாங்களே. ஹலோ, இருக்கிறீங்களா? உணர்வுடையவர்களாய், இதை மறக்கவே மறக்காதீங்க. உணர்வுடையவர்களாய். உணர்வுடையவர்னா வார்த்தை சொல்கிறது அப்படியே உண்மை அப்படிங்கிற ரீதியிலே நாம் எண்ண வேண்டும், பேச வேண்டும், அதனுடைய வாழ்க்கை அப்படி அந்த விதத்தில் பாதிக்க வேண்டும், இல்லையா? அப்போ இந்த கற்பனைங்கிறது, இமேஜினேஷனுங்கிறது நம்முடைய ஆவிக்குரிய ஒரு கற்பப்பை மாதிரி. கற்பம் தரிக்கலைன்னா பிள்ளை பிறக்காது, கற்பம் தரித்து தான் பிறக்க முடியும். பிள்ளைங்கிறது கடையில் வாங்கிறது இல்லை, அது கற்பம் தரித்து உள்ள உருவாகி நீண்ட நாள் உள்ளேயே இருந்து வளர்ந்து அப்புறம் பிறக்கிறது தான் பிள்ளை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படித்தான் உண்டாக வேணும். பாருங்கள், அப்படித்தான் உண்டாகும். நிறைய கிறிஸ்தவங்க எப்படி நினைக்கிறாங்க, நான் எனக்கு ரொம்ப தேவைங்க, ரொம்ப கதறி அழுதேன், கத்தர்கிட்ட புலம்புனேன், இன்னும் கத்தர் தரல. கத்தர் ஒரு மெத்தடை வச்சுருக்கார், அந்த மெத்தடை கற்றுக்குங்க. அது என்ன மெத்தடு? புலம்புறது இல்லை, கதறி அழுகிறது இல்லை. அது என்ன மெத்தடு? கர்த்தருடைய வார்த்தை என்கிற மெத்தடு. இந்த வார்த்தை உள்ளே போகணும், இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு படம் உண்டாகணும், அந்த படம் அப்படியே பதியணும். அதையே நோக்கி இருக்கிறவன், அதையே நம்பி இருக்கிறவன், அவனை பூரண சமாதானத்தோடு கர்த்தர் காத்துக்கொள்ளும். இப்படி தான் வாழ்க்கை மாறுகிறது என்பதை கவனிக்கணும். நான் நிறைய பேருக்கு என்னென்னா, இதை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. பாருங்கள், இது உருவாகிறதுக்கோ கன்சீவ் ஆகிறதுக்கோ அவங்களுக்கு நேரம் கிடையாது. எப்படி இதுக்கு நேரத்தை செலவழிக்கணும்? வெறும் வாஸ்தா பத்தாது. வாஸ்து பிறகு இதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இதை பற்றி எண்ண வேண்டும், அலசி ஆராயணும், மனசில் அதை திரும்பி கொண்டு வந்து அதை யோசித்து பார்க்கணும், நம்முடைய சூழ்நிலையோடு அதை வச்சு அதை யோசித்து பார்க்கணும், எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுறதுங்கிறத யோசித்து பார்க்கணும். இதை மெடிடேட் பண்ணணும், இது ஆழமாக இதுக்குள்ளே போக வேணும். அப்படியே போகும்போது இது உங்களுக்கு உண்டாயிருக்கிறது நீங்கள் பார்க்க வேணும். யூ see yourself walking in the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழுகிறதை நீங்கள் காண வேண்டும், அதில் நடக்கிறதை காண வேணும், அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் காண வேணும். ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அதை பண்ணுறது. அதனால தான் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கிறார்கள். ஏன்னா இதுதான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பிறப்பிக்கிறது வாழ்க்கையில். பாருங்க, அப்போ இந்த கற்பனைங்கிறது அவ்வளோ பெரிய வல்லமை உள்ளதாக இருக்குமானால் ஏன் வேத வசனத்தில் இந்த கற்பனையை குறித்து சொல்லப்பட்டது எல்லாமே கற்பனைன்ற வர்ற இடத்துலலாம் நெகட்டிவாக தான் சொல்லியிருக்குது. நெகட்டிவான கற்பனையை பற்றி தான் வேதவசனம் சொல்லுறது. பாசிட்டிவாக ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சொல்லியிருக்குது. அது 1 நாளாகமம் திருப்புங்க, 1 நாளாகமம் 29ஆம் வசனத்தில், 29ஆம் அதிகாரத்தில்
19வது வசனத்தில் ஒரே ஒரு முறை பாசிட்டிவாக இமேஜினேஷனை பற்றி பைபிள் சொல்லுது ஒழிய, மீதி இடத்துலலாம் இமேஜினேஷனை பற்றி, கற்பனையை பற்றி வேதம் சொல்லும் போதெல்லாம் அதை பற்றி நெகட்டிவாக தான் சொல்லியிருக்குது. மனிதனுடைய நினைவுகளெல்லாம் பொல்லாததாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லியிருக்குது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தர்க்கங்களையும், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் நிர்மூலமாக்கி அவைகளை கீழே தள்ளி அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த கற்பனைகளை பற்றி, தர்க்கங்கள்ன்றது கற்பனை, இமேஜினேஷன், casting down imaginations and every high thing that exalts itself against the knowledge of Christ அப்படின்னு வருது. casting down, ஏன்னா பொல்லாததாக தான் இமேஜினேஷனை பைபிள் சொல்லுது. இமேஜினேஷன் எல்லாமே பொல்லாததுன்ற மாதிரி தான் சொல்லுது. ஒரே ஒரு இடத்துல தான் பாசிட்டிவாக நீங்கள் இமேஜினேஷனை பற்றி சொல்லியிருக்குது. அது என்னென்னா 1 நாளாகமம் 29:19, என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைகொள்ளும்படிக்கும் இவளை எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ண இந்த அரண்மனை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தரலும். 18ஆம் வசனம், ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து இவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியறலும். எந்த சிந்தையும் இருதயத்தையும் காத்து இவர்கள் இருதயத்தை நேராக்க சொல்லி தாவீது இங்கே ஜெபம் பண்ணுறாரு. எந்த இருதயத்தை, எந்த சிந்தனையை, எந்த எண்ணத்தை நினைவை காக்க சொல்கிறாருன்னா, நல்ல நினைவு, நல்ல எண்ணங்கள். என்ன ஆச்சு அங்கே? தேவ ஆலயத்தை கட்டுறதுக்குன்னு தன்னுடைய கையிலேருந்து கோடான கோடி தங்கத்தை தர்றாரு, எல்லாத்தையும் தர்றாரு. கோடான கோடி ரூபாய் பொறுமான வெள்ளியும் பொண்ணையும் தர்றாரு. தந்தது மட்டும் இல்லை, இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் இவர் தர்றதை பார்த்துட்டு அவங்கெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க. வெள்ளியும் பொண்ணுமா வந்து குவியுது பாருங்கள். ஆயிரக்கணக்கான கோடி அளவுக்கு இருக்குன்றாங்க வேத வல்லுநர்கள். அப்படிப்பட்ட அளவுக்கு கொட்டின அந்த தங்கத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேலின் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உங்கள் ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையும் நினைவையும் என்றைக்கும் காத்து. இப்படி கொடுக்கணும்னு நினச்சாங்களே, இந்த சிந்தையும் நினைவையும் உமக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அந்த சிந்தையை நினைவு என்றைக்கும் காத்து அவள் இருதயத்தை உமக்கு நேராக்கி. அந்த ஒரு இடத்துல தான் பாசிட்டிவாக அதை பற்றி சொல்லியிருக்குது, இந்த இமேஜினேஷன்ஸை பற்றி. ஆங்கில மொழிபெயர்ப்பில் இமேஜினேஷன் வருது, இதை காத்துறலன்னு வருது. அப்போ இந்த ஒரு இடம் தான் பாசிட்டிவாக வருது, மீதி இடம்லாம் நெகட்டிவாக வருது. ஏன்? திருப்புங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். இதை சொல்லி முடிக்கிறேன், அடுத்த வாரம் தொடருவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட 8:23 நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நம்பிக்கையை பற்றி பேசுகிறார். நம்பிக்கைனா ஹோப்புன்னு ஆங்கிலத்தில் மொழி பேசியிருக்காங்க. காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஹோப் இஸ் நாட் பிலீவிங் வாட் யூ சி. காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காணுகிறதை நம்ப வேண்டுவது என்ன? கண்டுட்டா நம்ப வேண்டிய அவசியம் என்ன? கண்டுட்டா நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கண்டாச்சே இல்லையா? ஒரு காரியம் இருக்குது, இப்போ நயகரா வீழ்ச்சின்னு ஒன்று இருக்குதுங்கிறத நம்புகிறோம் நாம். இப்போ பார்த்த பிறகு அதை நம்ப வேண்டியதில்லை. இப்போ தெரியும் இருக்குதுன்றதை, பார்த்தாச்சு கண்ணால். அப்போ பார்க்காத வரைக்கும் தான் அந்த நம்பிக்கைங்கிறது. நம்பிக்கைங்கிறது பார்க்காதவர்களோடு சம்மந்தப்பட்டது, ஹோப்புங்கிறது. அப்போ 25 பாருங்கள், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். காணாததை நம்பினோமாகில். முதல்ல ஆரம்பித்த போது என்ன சொன்னேன்? இந்த இமேஜினேஷனுடைய டெஃபினிஷன் என்னன்னு சொன்னேன். இமேஜினேஷனுடைய டெஃபினிஷன்னா இட்ஸ் எபிலிட்டி, நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆற்றல். என்ன ஆற்றல்? இன்றைக்கு நமக்கு முன்பாக கண்களில் பார்க்க முடியாத ஒன்றை கற்பனை செய்து கற்பனையின் மூலமாக அதை காணக்கூடிய சக்தி. அதுதானே இமேஜினேஷன். கண்ணு முன்னால் பார்க்க முடியாத ஒன்றை கற்பனையின் மூலமாக, மனதின் எண்ணத்தின் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு சக்தி. அப்போ அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கு. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஹோப்புங்கிறதும் இந்த நம்ம கண் முன்னால் இன்றைக்கி இல்லாத ஒன்றை கற்பனையின் மூலமாக காணுகிற ஒன்று. அப்போ நான் சொல்லுகிறேன், வெறும் இமேஜினேஷன்ஸை நெகட்டிவாகவே பைபிளில் சொல்லியிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? பாசிட்டிவாக இருக்குது.
எந்த வடிவில் இருக்குது? ஹோப்புங்கிற வடிவில் வேதவசனம் அதை கொடுக்கிறது. ஹோப்பை பற்றி எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ, நம்பிக்கையை பற்றி எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ, அங்கெல்லாம் நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை பற்றி வாசித்து கொண்டிருக்கிறீர்கள். பாசிட்டிவ் இமேஜினேஷனை பற்றி வாசிக்கிறீங்க. பாசிட்டிவ் இமேஜினேஷனை பற்றி பைபிளில் இல்லவே இல்லை. இமேஜினேஷன் எல்லாம் பொய்ங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. இமேஜினேஷன்னா என்ன? காணாதவைகளை மனக்கண்களால் காணக்கூடிய ஆற்றல் தான் இமேஜினேஷனு. ஹோப் வேறு ஒன்றும் இல்லை. காணாத ஒன்றை நம்முடைய மனக்கண்களால் காண்பது தான் ஹோப்பு. இன்றைக்கி இல்லாத ஒன்றை நாம் கண்டு அதை நம்புவது தான் ஹோப்பு. இது வேத வசனத்தின் உண்மை. அதனால தான் எபிரேயர் 11:1 எப்படி சொல்லியிருக்குது, விசுவாசம் என்பது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. எபிரேயர் 11:1 இல்லையா? விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது. அப்போ சுகத்தை காணலை, ஆனால் நம்புகிறேன். காணாத எப்படி நம்புகிறேன்? இல்லையா சுகம்? வியாதி இருக்குது, சுகத்தை நம்புகிறேன் இல்லையா? சுகத்தை ஏன் நம்ப வேண்டியதாக இருக்குது? ஏன்னா சுகம் இப்போ இல்லை. அப்போ சுகத்தை நம்புகிறேன், ஆனால் இருக்கிறது வியாதி. சுகத்தை நம்புகிறேன். சுகத்தை நம்புகிறேன்னு என்ன அர்த்தம்? என் வியாதியை என் கண்ணால் கண்டா கூட சுகத்தை என்னுடைய மனக்கண்களால் நான் காண்கிறேன். சரீர பிரகாரமாக வியாதி எவ்வளோ ரியலாக எனக்கு இருக்குதோ அதை விட இன்னும் ரியலாக, இன்னும் நிஜமாக ஆவிக்குரிய விதத்தில் சுகம் என்னுடையது என்பது எனக்கு விளங்குகிறது. நல்லா கவனிங்க. சரீர பிரகாரமாக பார்த்தா தான் அதுதான் ரியல்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், சரீர பிரகாரமாக பார்த்து இதுதான் ரியல்னு சொல்கிறீங்களே, அதை காட்டிலும் ஆவிக்குரிய விதமாக பார்க்குறது ரொம்ப ரியல். எது பெருசு? ஆவிக்குரியது பெருசா, சரீர பிரகாரமானது பெருசா? ஏன் ஆவிக்குரியது பெருசு? ஆவிக்குரியதிலிருந்து தான் சரீர பிரகாரமான எல்லாம் உருவானது. இந்த காண்கிற உலகம் எங்கேருந்து உண்டானுச்சு? ஆவிக்குரிய உலகத்திலிருந்தே உண்டாச்சு. ஆவிக்குரிய உலகத்தில் ஆவியாக இருக்கிற தேவன் இங்கே காண்கிறதெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போ இதை காட்டிலும் நிஜம் அந்த காணப்படாத தேவன். அப்போ ஆவிக்குரியவைகள் கண்ணில் காணாதவைகள் ரொம்ப நிஜம் இல்லைன்னு சொல்கிறது தப்பு. கண்ணில் காண்கிறது தான் நிஜம்னு சொல்கிறது தப்பு. கண்ணில் காணாதது காண்கிறதை காட்டிலும் அதிக நிஜம். எனக்கு வியாதி இருந்தாலும் நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன் என்கிறது அதை காட்டிலும் உண்மை, சத்தியம். அது சத்தியம். இன்னைக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் என்னுடைய தேவையிலெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்கப்படுகிறது என்கிறது இல்லைங்கிறத காட்டிலும் அதிக நிச்சயம். நிரம்பி கொட்டி வழிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அதிக நிச்சயம். எப்படி எனக்கு நிச்சயம்? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதைத்தான் இன்னும் நல்லா விளக்கி சொல்ல போகிறேன் வர்றேங்கள. ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ நிச்சயம் இருக்குதா? ஒரு மாதிரி இருக்குதுங்க, சூழ்நிலையே ஒரு மாதிரி பாருங்க. சூழ்நிலையை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஹோப்புனா என்ன? ஹோப்பு தான் இமேஜினேஷன். அந்த நல்ல இமேஜினேஷன் தான் ஹோப்பு இல்லையா? அது என்ன சொல்லுது? அது எதை பார்க்குறீங்க? என்ன மனசில் பதிஞ்சிருக்கு உங்களுக்கு? உங்களுடைய எண்ணங்கள் எதனால் நிறைந்திருக்கிறது? வாழ்வினால் நிறைந்திருக்கிறதா? சுகத்தினால் நிறைந்திருக்கிறதா? அது வாழ்வினாலும் சுகத்தினாலும் நிறைந்திருந்தால் விசுவாசம் அதை அப்படியே நடப்பிக்கும். விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதி. விசுவாசம்னா என்ன? எனக்கு இன்றைக்கி இல்லை, ஆனால் என் விசுவாசம் சொல்லுது அது என்னுடையதுன்னு சொல்லுது இல்லையா? என்னுடையதுன்னு சொல்லுது. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? பத்திரத்தை கையில் வச்சுருப்பாங்க, லேண்டே பார்த்துருக்க மாட்டாங்க. பத்திரம் கையில், இது நம்ம லேண்டுங்கன்னுவாங்க. நம்ம லேண்டு கால் கூட மீச்சது கிடையாது அங்கே. ஆனால் பத்திரம் இருந்தாலே லேண்டு எங்களுது. நான் சொல்கிறேன், பத்திரம் சொல்லுது. அதனால தான் சுகம் என்னுடையதுன்னு இந்த பத்திரம் சொல்லுது. இது என்னுடைய பிறப்புரிமை, இது மறுபிறப்படைந்த என்னுடைய உரிமை, இது தேவனுக்குள்ள என்னுடைய ஆசீர்வாதம், இது அது சொல்லுது. இந்த பத்திரம் சொல்லுது. டாக்குமெண்ட் என் கையில் இருக்குது. டாக்குமெண்ட் இன்னும் பார்க்கல, அதை
பார்ப்பேன். ஆனால் டாக்குமெண்ட் என் கையில் இருக்குது. இது நான் தான் ஓனர், இதுக்கு இது எனக்கு சொந்தம். அப்போ எல்லோரும் சொல்லுங்கள், சுகம் எனக்கு சொந்தம், ஆரோக்கியம் எனக்கு சொந்தம், பலன் எனக்கு சொந்தம், செழிப்பு எனக்கு சொந்தம், சமாதானம் எனக்கு சொந்தம், குடும்ப வாழ்வு எனக்கு சொந்தம், எல்லா நன்மைகளும் எனக்கு சொந்தம் என்கிற நிச்சயத்தை தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுக்கிறது. அந்த நிச்சயத்தை என்னுடைய மனக்கண்களால் நான் கண்டு கொண்டே இருக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? இப்போ நீ வீட்டுக்கு போகும்போது அதை பார்த்துக்கிட்டே போங்க. பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டே போகாதீங்க. இதை யோசித்துக்கிட்டே போங்க. போனோடனே இதை கொஞ்சம் வாசிங்க, இதை கொஞ்சம் வாசித்துட்டு இப்படிப்பட்ட காரியங்களை கொஞ்சம் கேளுங்க. அப்புறம் அதை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுங்கள். இந்த படம் உள்ளத்தில் பதியட்டும். இதெல்லாம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதை காணுங்கள், இதில் வாழுகிறதை காணுங்கள், நன்றாயிருப்பதை காணுங்கள். அது அப்படியே ஆகும். எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்கள் உள்ளங்களோடு பேசுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் நல்லவர். என்னுடைய வாழ்க்கை செல்லுகிற திசையை மாற்றி பரலோகத்தை இந்த பூமியிலே அனுபவிக்கக்கூடியவர்களாய் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீர். அப்படிப்பட்ட சாத்தியக்கூறுகளை வைத்திருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கை மாற முடியும், புதிய ஜீவியம் உண்டாக முடியும், புதிய வாழ்க்கை உருவாக முடியும். தோல்வியிலே வாழ வேண்டிய அவசியமில்லை. வெற்றியும் வாழ்வும் எங்களுடையது என்பதை காண்பித்தபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களும் அதில் பிரவேசிக்கட்டும். அது அவளுடைய உள்ளத்தில் பிரவேசிக்கட்டும், மனதில் பிரவேசிக்கட்டும். தங்களுடைய மனதினால் அதை அவள் நோக்கி பார்க்கட்டும். எண்ணங்கள் அதனால் நிரம்பி இருக்கட்டும். அது அப்படியே வாழ்க்கையில் உண்டாயிருக்கட்டும். அப்படியே ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் பெருகுவதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.